டூ டீட்டெயிலாக சொன்னேன்னா அப்புறம் வந்து சந்தி சிரிச்சிடும் எல்லா கதையும். அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் ஆளுங்க தான் தலைவர்கள். நம்முடைய பிள்ளைங்களை வந்து தமிழ் பள்ளியை தலைமை ஆசிரியர்கள் இவ்வளோ கேவலமாக இருக்காங்கன்னு பார்க்குறதா, இல்லை தமிழனுக்கு நான் தான் தலைவன் சொல்லிக்கிட்டு இருக்கணுங்க இப்படி கேவலம் நடந்துக்கிறானுங்கன்னு கேட்குறப்ப வந்து தெரியுமா சி அப்படின்னு தான் சொல்ல தோணுது டேவிட். இதய நோய் மலேசியாவில் பெரும் உயிர்கொல்லியாக உருவெடுத்துள்ளது. மலேசியாவில் அரசு மருத்துவமனையில் இதய அடைப்பு நீக்கம் ஆஞ்சியோபிளாஸ்டி செய்ய நீண்ட நாள் காத்திருக்க வேண்டியுள்ளதா? தனியார் மருத்துவமனையில் உங்களின் பட்ஜெட்டை விட அதிகம் செலவாகும் என்ற அச்சம் உள்ளதா? குறைந்த விலையில் தரமான சிகிச்சையை வெளிநாட்டில் சிறந்த மருத்துவமனைகளில் பெறலாம். மெடிக்கல் விசா முதல் கொண்டு உறவினர் தங்குமிட வசதி வரையில் உங்களின் பட்ஜெட்டுக்கு ஏற்ப நாங்கள் தயார் செய்து தருகிறோம். மேல் விவரங்கள் பெற தொடர்பு கொள்ளுங்கள். சதீஷ் சேம்பாங் போக்கோ எபிசோட் 57 டேவிட். எப்பயும் போல் நீட்டான எபிசோடாக இல்லாமல் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்க போது. ரொம்ப சரி, இந்த வாட்டி இன்ட்ரெஸ்டிங்கான இம்பார்ட்டண்டான இஷ்யூ. இந்த வாட்டி ஷார்ட்டாக செய்கிறோம். எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, எப்படி ஷேர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். பட் மீண்டும் கேட்குறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, அட்வர்டைஸ்மெண்ட் தான் கொடுங்க, அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிறதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. டேவிட், அது வந்து சில பேர் வந்து கொமெண்ட்ஸ்லாம் வருது, நான் பார்த்தேன். அவங்க நம்மளை வந்து எப்படி கம்பேர் பண்ணுறாங்கன்னா, பாட்காஸ்ட்னோடனே நம்மளை வந்து குளுவாஸ் கஜாப் மாதிரி அவங்க பாட்காஸ்ட்டு, ஏன்னா அரசியல் தான் அவங்களும் பேசுகிறாங்க, நீங்களும் அப்படி தான் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட கம்பேர் பண்ணாடிவே நம்மளோட ஃபாலோவர்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து 3000 பேர், அவங்களோட வந்து 300,000 3 லட்சம் பேர். ஸோ நம்மளை விட 100 மடங்கு அதிகமாக சப்ஸ்கிரைப் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஃபன் இருக்குது, அவங்க அதை வச்சு வந்து மேனேஜ் பண்ண முடியுது. நாங்கள் 3000 பேர் வச்சுக்கிட்டு எங்களோட ஒரு பார்ட் டைம் டெக்னீஷியன் வச்சுக்கிட்டு அவருக்கும் சம்பளம் கூட கொடுக்கறது இல்லை, ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்களுக்கு கொஞ்சம் லிமிட்டேஷன் இருக்குது, அதை புரிஞ்சுக்கோங்க. அப்படி நீங்கள் அதுக்கு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்கள்ட்ட சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. அதுதான். சரி சதீஷ், டாபிக் உள்ள போவோம் சதீஷ். இன்றைக்கி வந்து டாபிக் பார்த்தோன்னா சதீஷ், எல்லாம் வந்து நம்மளோட தமிழ் பள்ளியை பற்றி தான். இந்த தமிழ் பள்ளியில் நடக்கிற சில கூத்துகள், தமிழ் பள்ளியில் மேனேஜ் பண்ணுற சில பேர்கள், இதில் முக்கியமாக பார்த்தோன்னா பிஐபிஜி நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா பிஐபிஜி வந்து அதை அப்பாயின்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் படிக்கிறவங்க, அவங்களோட தந்தையோ அவங்க தான் வந்து பிஐபிஜியில் இருப்பாங்க. இப்போ பிஐபிஜின்றதே வந்து இப்போ சத்வானி ஊப்படார் குரு அந்த வார்த்தையர் அங்கே உள்ள படிக்கிற மாணவர்களோட தாயோ இல்லை தகப்பனாரோ அவங்க தான் வந்து அந்த பிஐபிஜி இருப்பாங்க, அந்த டேர்ம் மட்டும். பட்டு அதை வந்து நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியாது, அது ஒன்றும் சொல்கிறோமா இல்லை, ஏன்னா தேர்ந்தெடுத்திருப்பாங்க, அவங்க வந்து தலைவராக இருக்காங்க. பட் அதில் வந்து நம்ம சொல்ல முடியாது, ஓ இது வந்து எம்ஐசிக்காரவங்க, இது வந்து இந்த கட்சிக்காரவங்க, இது அரப்பான்காரவங்க, இவங்க அவங்கன்னு சொல்ல முடியாது. பட் எல்பிஎஸ்ன்றது வந்து தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எல்பிஎஸ்ன்றது வந்து வெறும் ஒரு ஸ்கூல்லையும் இந்த பிரச்சனை இல்லை, காலங்காலமாக அந்த பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்குது, அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்பிஎஸும் சரி, அதில் உள்ள பெரிய வாத்தியர்களும் சரி. இந்த பெரிய வாத்தியர்கள் பண்ணுற கூத்து வந்து சில ஸ்கூல் தான், அதுக்குன்னு எல்லாம் பெரிய வாத்தியரும் எங்கள் மேலே ஆத்திரப்பட போகிறீங்க. முடிஞ்சால் அந்த பெரிய வாத்தியருக்கெல்லாம் அந்த வீடியோ அனுப்பிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி. ஸோ எல்லாம் பெரிய வாத்தியர்கள் இல்லை, சிறப்பான பெரிய வாத்தியர்களும் இருக்காங்க. ஸ்கூலை வந்து நல்லபடியாக கொண்டு வரணும். டெடிக்கேட்டடான தலைமை ஆசிரியர்கள். அதே மாதிரி பார்த்தியா எல்பிஎஸ்ல வந்து டெடிக்கேட்டடானவங்க இருக்காங்க. எப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து இந்த பள்ளியை வந்து எப்படாச்சும் ஒரு நிலைமையை கொண்டு வந்துடணும், அந்த பள்ளிக்காக கஷ்டப்பட்டு ஃபண்டிங் தேடி இந்த பந்த்வான் மாடல் ஸ்கூலை வந்து ஸ்கூல் கட்டுறதுனா இட்ஸ் நாட் ஈஸி. அது வந்து முழுக்க பெரிய வாத்தியர்லேருந்து அந்த பள்ளி பிஆபிஜிலேருந்து எல்லாம் தலையில் எல்பிஎஸ் தலையில் போட்டு எப்படாச்சும் பணம் தேட்டுவாங்கன்னா அவங்களும் வந்து அரசியல்வாதிகளோ பிஸ்னஸ் மேனோ இல்லை ப்ரோக்ராம் செஞ்சு கட்டுவாங்க. இதில் வந்து ஒரு சிறந்த ஸ்கூல் பார்த்தோன்னா, அஃப்கோர்ஸ் அந்த சிறந்த ஸ்கூல்லையும் பிரச்சனை இருக்குது தான், இல்லைன்னு இல்லை. அந்த சிறந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மாக்மணி இந்த பெருமாத்தாந்திங்கி தமிழ் பள்ளி, அதோட எல்பிஎஸ் தலைவர் வந்து கஷ்டப்பட்டு அந்த ஸ்கூலை வந்து 3 மாடி ஒரு பில்டிங்கை கட்டினாரு. பட் அது வந்து அவர் சிறப்பாக சென்றார். பட் ஸ்கூலுக்குள்ளே ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது நம்ம டீட்டெயிலாக பேசலாம்னு நினைக்கிறேன். பட் சில எல்பிஎஸ் தலைவர்கள் வந்து சிறந்த தலைவர்களாக இருப்பாருங்க. சில எல்பிஎஸ் தலைவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா இந்த அரசியல் சம்மந்தப்பட்டவர்களாக இருப்பாங்க, தூக்கி இவங்களை போட்டுறது. யாருன்னு பார்த்தோன்னா ஒரு காலகட்டத்தில் எம்ஐசி கொங்கா பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களால வந்து நிறையா பள்ளிகள் வந்து இன்றைக்கி பெரிய கேள்விக்குறியாக இருக்குது எல்பிஎஸ். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோன்னா ஜிராம் தமிழ் பள்ளி, சுங்கேபக்காப் தமிழ் பள்ளி, ஜிராம் தமிழ் பள்ளி, இவங்கெல்லாம் பார்த்தோன்னா வந்து கவர்மெண்ட் வந்து நம்ம அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் கூட சொல்கிறோம், ஏன்னா நீங்கள் வந்து மானிட்டர் பண்ணலை, பணத்தை கொடுத்துட்டீங்க எல்பிஎஸ்ல, மானிட்டர் பண்ணாமல் விட்டுட்டீங்க. மானிட்டர் பண்ணாத விட்டிங்களா, இதில் உங்களுக்கும் அதில் வந்து பணம் வந்து சரியாக போயிட்டு சேரலையா, இல்லை அதில் வந்து யார் ஆட்டையை போட்டால் நம்மளுக்கு தெரியாது, கட்டு இருக்கா இல்லையான்ட்டு. பட் ஜிராம் தமிழ் பள்ளியில் வந்து இன்றைக்கி நான் ஒரு ஷாக்கான நேற்று வந்து எஸ்பிஐஎம் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு இதை பார்த்தேன், ஒரு நியூஸை பார்த்தேன், அதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு.
15 மில்லியன் வந்து நஜீப் காலத்தில் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 15 மில்லியன் 15 மில்லியன் முடிச்சிருக்கலாமா ஸ்கூலையே? கட்டி முடிச்சிருக்கலாம். 15 மில்லியன் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பட் 9 மில்லியனா எவ்வளோ 11 மில்லியனா வந்து கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட்டில் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ அளவுக்கு வந்து உமத்தில் SPRM நினைக்கிறேன் அதெல்லாம் பார்ப்பாங்க. பட் அந்த நிலத்தை, அந்த ஜிராம் தமிழ் பள்ளி நிலத்தை, அது ஒரு மலை மாதிரி, அந்த மலையை வட்டி எடுத்துருப்பாங்க. மலையை வட்டி எடுத்திருந்தா மண் இருந்திருக்கும், மண்ணி வைக்கலாம்ல, விற்றுருக்கலாம். அது என்ன ஆயிடுச்சு தெரியல. பட் அந்த நிலத்தெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்ததே வந்து 5 மில்லியன் போயிடுச்சு. பட் சுங்கப்பக்க பள்ளியாச்சும் பரவாயில்ல, நிலத்தை சுத்தம் பண்ணி எடுத்து ஒரு பேஸ் இருக்கு, அதுக்கு வந்து ஒரு 4.5 மில்லியன் 4 மில்லியன் இன்னும் செலவு பண்ணிருக்காங்க. அட்லீஸ்ட் பேஸ் கட்டிட்டாங்க, பேஸ் இருக்கு, இந்த கம்பி கிம்பிலாம் இருக்கு. பட் இது ஒரு மண்ணை நோண்டுறது ஒண்டி தான் வந்து 5 மில்லியன்ன்றாங்க. ஸோ அந்த மண்ணை வித்தது கொண்டு போயிட்டு அது எல்லாமே நம்மளுக்கு தெரியல, அது எல்லாமே தெரியல. அது வந்து அந்த எல்பிஎஸ்காரோ இப்போ நம்ம குற்றச்சாட்டு மாதிரி தானே இருக்காது, மக்கள் குற்றச்சாட்டு தானே வைக்கிறாங்க. எல்பிஎஸ் முன்னாள் எல்பிஎஸ்ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி உள்ள எல்பிஎஸ் ஆனால் வெளியே வந்துட்டு என்ன நடந்துச்சு சொல்லலாம். இல்லை அந்த ஸ்கூலில் இப்போ கரனாக இருக்கிற எல்பிஎஸ்ல டாக்குமெண்டேஷன் இருந்தால் வெளியே வந்து சொல்லலாம் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. நம்ம என்ன சொல்கிறோன்னா, அங்கே நான் போகும்போது போய் பார்க்கும்போது அது ஸ்டில் கண்டினியூல இருக்குது. அந்த நிலத்தை வந்து அறவே ஒன்றும் செய்யலை. பட் சோ கால் ஒருத்தர் சொல்லிக்கிட்டாலே, நான் வந்து டெபுட்டி மினிஸ்டரோட எஜுகேஷன் மினிஸ்டரோட பிஏன்னு அவர் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஜிராம். அவர் அந்த பள்ளிக்கு பேர் பாரு கூட நம்மளுக்கு தெரியல. பட் அந்த நிலம் வேற வட்டி அப்படியே காடாக தான் இருக்குது தவிர, ஒரு சைன் போர்ட் இருக்குது தவிர, அந்த சைன் போர்ட் கூட எத்தி போகிற நிலைமையில் இருக்குது. பட் நஜீப் காலத்தில் பணம் கொடுத்துருக்குன்னு சொல்கிறாங்க. பட் என்ன எவ்வளோ அளவுக்கு கொடுத்தாங்களா, இல்லை அது எப்படி போணுச்சு, பணம் எப்படி போணுச்சு என்ன கருத்தில் ஸ்டில் கண்டினியூலாக தான் படிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி சதீஷ், இந்த மாதிரி விஷயம் வந்து நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த எல்பிஎஸ்ல உள்ள தலைவர்கள் கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம இதை பற்றி பேசிட்டு இதுக்கு எப்படி இதை சரி பண்ண முடியும்ன்ட்டு நம்ம கடிச்சா நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். பட் அதே வேளையில் வந்து பிணையங்களையும் சில பள்ளிகள், இதில் முக்கியமாக பார்த்தா பெரிய வாத்தியர்கள், இந்த பெரிய வாத்தியர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் முக்கால்வாசி அதில் ஒரு 60 to 70% பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அரசியல் சைட், அந்த சைட் கட்சி உள்ளவங்களாக இருப்பாங்க. அவங்க வந்து நல்லா தேர்ந்தெடுத்து மேலே வரமாட்டாங்க. எப்படி அதை தேர்ந்தெடுத்து அந்த பொலிட்டிக்கல் நெட்வொர்க்கு கனெக்ஷன், அந்த கனெக்ஷன் வச்சு அவங்க வந்துட்டு அவங்க என்ன பண்ணுறதுன்னா, நம்ம ஒரு காலகட்டத்தில் நானும் வந்து இந்த தமிழ் பள்ளி இப்போ எஜுகேஷன் தமிழ் எஜுகேஷன் கவுன்சிலில் வந்து நானும் வந்து ஒரு உறுப்பினர் இருக்கேன், நீனும் ஒரு உறுப்பினர் இருந்தார், ஃப்ராஃப் வந்து இதாக இருந்தார். அந்த டைமில் நம்ம ரொம்ப மும்முரமாக பார்த்தோம். அப்போ என்ன சொன்னோன்னா, இது வந்து பெரிய வாத்தியர் கீழே கொண்டு போகணும், இந்த ஃபன்னை எல்பிஎஸ் கீழேயும் கொண்டு போகணும், இது டேரெக்டாக பிஐபிஜி கீழே கொண்டு போகும். ஏன்னா அந்த பிஐபிஜி கீழே கொண்டு போனால் அந்த பிஐபிஜி வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க மாணவர்களும் அவங்களோட பிள்ளைங்க வந்து அங்கே படிக்கிறாங்க. தட் மீன்ஸ் அவங்க எப்படி நினைப்பாங்கன்னா, சிறந்ததை தான் செய்ய பார்ப்பாங்கன்னு சொல்லி தான் வந்து அந்த ஃபண்டிங்கை டேரெக்டாக அங்கே கொடுப்போம். பட் இப்போ என்ன நடக்குது, எந்த சிஸ்டமில் கொடுக்குறாங்க தெரில. பட் இருந்தாலும் இப்போ நம்ம இல்லாத டைமில் நம்ம நினச்சோம் சட்டப்படி எல்லாம் போய்கிட்டு இருக்குன்னு. ஆனால் இப்போ கேள்விப்படுறது ஒரு விஷயத்தை கேள்விப்படும் போது இப்போ நம்மளுக்கு வருது. ஏன்னா இன்னைக்கு வந்து எதிர்கட்சின்ற வந்து யாருமே இல்லை இந்தியன் பாலிட்டிக்ல. ஸோ நம்ம அது நிறைய விஷயத்தை நம்ம கேள்வி கேட்குற வச்சு அந்த ஸ்கூல்லேருந்தும் சரி, அந்த பிஐபிஜி சைட்லேருந்தும் சரி, பேரண்ட்ஸும் சரி, அந்த ஸ்கூலில் சம்மந்தப்பட்டவங்களும் சரி, வாத்தியர்களும் சரி, நம்மளுக்கு வந்து நிறைய மெசேஜ் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஒரு முக்கியமான ஸ்கூல் வந்து இன்றைக்கி பினாங்கில் கோயில் பக்கத்தில் ஒரு தீவில் உள்ள ஸ்கூல், ஒரு ஸ்கூலு கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு தெரியும். சம்டைம்ஸ் நம்ம சொல்லிட்டுமா அது வந்து பெரிய குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி இருக்கும். பட் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து SPRM அப்புறம் சொல்லிடுவாங்க, நீங்க இதை பேசுனீங்க அதனால தான் வந்து நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு நாளைக்கு நம்ம மேலே திருப்புவாங்க. ஆமாம், அதெல்லாம் இண்டிகேஷன் கொடுப்போம். ஆனால் எல்லாத்துக்கும் தெரியும். அதெல்லாம் வந்து அந்த ஸ்கூலை பற்றி சொல்ல சதீஷ், அந்த விஷயத்தை பற்றி கிளியராக சொல்லு சதீஷ். என்ன நம்ம கேள்விப்பட்டோம், என்னத்தை நம்மள்ட்ட கொண்டு வந்தாங்க, என்ன ஊழல் தான் சொல்லணும். அது ஊழல் தான். அது ஊழல் என்ன நடந்திருக்கு. அது என்னன்னா, இது வந்து எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்குது, இப்படி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம வந்து அங்கே இருக்கிற வரைக்கும் இது போலலாம் நடக்கிறதுக்கு பயந்தவங்க, அந்த ஒரு பயம் இருந்துச்சு தேவி. இன்றைக்கி வந்து அப்படி பயமே இல்லாமல் செய்கிறாங்க. பரவாயில்ல, நம்மளை யாரும் அசைக்க முடியாதுன்ற யாருன்னு கேட்டிங்கன்னா தலைமை ஆசிரியர்கள். ஒரு பள்ளிக்கு உங்களை வந்து தலைமை ஆசிரியராக எடுத்து போடுறாங்கன்னா அந்த பள்ளியுடைய வழிநடத்துகிற பொறுப்பு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த பள்ளியை வந்து சரியாக வழி நடத்தணும். அந்த பள்ளிக்கு வந்து மாணவர்கள் நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். பள்ளியில் மாணவர்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, நல்ல திட்டங்களை கொண்டு வரணும். அந்த பள்ளிக்கு வந்து நிதிகளை சேகரிக்கணும். இப்படின்ற வேலையை செய்கிறத விட்டுட்டு தலைமை ஆசிரியர்கள்
அங்கங்கன்னு அவங்க கஷ்டப்பட்டு இந்த பள்ளி மேலாளர் வாரியமோ இல்லை பிஐபிஜியோ சேர்க்குற பணத்தை எப்படிலாம் வந்து செலவு பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க டேவிட். இது வந்து நம்ம காலத்தில் வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு தமிழ் பள்ளிகள் மேலே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருந்துச்சுன்னா நம்ம வந்து தலையிட்டதே கிடையாது. பிபிடி கிட்ட வந்து நேரடியாக கொடுத்துட்டோம். அது ஒரு பள்ளி, நான் பேர் சொல்ல வரும்ல, அதுவும் தீவில் உள்ள பள்ளி தான், டயரா பாரா டயால நம்மக்கிட்ட தான் வந்துச்சு. நினப்பிருக்கா டேவிட்? லேப்டாப் வாங்கின கணக்கெல்லாம் வந்துச்சு. ஸோ நம்ம நேரடியாக பிபிடி கொடுத்தாச்சு. பிபிடி ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. பிபிடி ஆக்ஷன் எடுத்தோடனே அது அப்படியே வந்து அந்த தலைமை ஆசிரியர் வந்து திரும்ப பார்த்தாரு. இல்லை நான் வந்து இந்த மாதிரி வந்து என்னது இதுக்கு நான் பந்தா பண்ணேன், என்னது பிஎஸ்ஆரா, அது என்னது சவுதர்ன் ரெக்லமேஷன், அதனால வந்து என் மேலே வந்து ஸ்டேட்டு தான் புஷ் பண்ணிச்சுன்ட்டு. நமக்கு அதுக்கும் எனக்கு வந்து அப்போ டெபுட்டி மினிஸ்டராக இருந்தவங்க எனக்கு அனுப்புனாங்க, டியோல் நீங்கள் இன்டர்வியூ பண்ணீங்களா பிபிடி கிட்டன்ட்டு. நான் சொன்னேன் பிபிடி ஆஃபீஸர் தானே கேட்டுப்பாரு, நாங்கள் எதுவும் பேசலை. அப்புறம் டாக்குமெண்ட்லாம் அனுப்பிவிட்டேன். இஸ் இன்வால்வ்ட் இன் கரப்ஷன். அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா அது அவங்களோட பசா இல்லை, நாங்கள் என்ன பண்ண முடியும்? நீ அங்கே போய்ட்டு கேளுவோம் ஆஃபீஸர்கிட்ட, வி ஹேவ் நத்திங் டு டூ, நாங்கள் தலையிடவும் மாட்டோம்னு சொல்லி சொன்னோம். ஆனால் இன்னைக்கு டேவிட் என்ன நடந்திருக்குன்னா, இதை கேட்டால் வயிறு எரியுதுன்னு வாங்களா, அப்படி தான் எரியுது டேவிட். நம்ம பிள்ளைங்க படிக்குதுங்க. அந்த பள்ளியை வந்து தெரியுங்களா, ஒரு காலகட்டத்தில் இடம் இல்லாமல் இருந்து ஒரு இடத்துல என்ன சொல்லுவாங்க முனுப்பாங் பண்ணிக்கிட்டு இருந்த பள்ளிக்கு இன்றைக்கி அவ்வளோ அழகான பள்ளியில் கட்டடம் கட்டி நல்ல ஒரு வசதியில் பிள்ளைங்க படிச்சுக்கிட்டு இருக்கேங்கன்னு பார்த்தா, ஒரு நிகழ்வை பற்றியான தகவல் வந்து எனக்கு இப்போ வந்திருக்கு டேவிட். இது வந்து இந்த நிகழ்வு கடந்த வருஷம் நடந்திருக்கு. நமக்கு யாருக்கும் வந்து அழைப்பெலாம் கொடுக்கப்படலை. நம்ம இருந்தப்போ தான் நடந்திருக்கு. நமக்கு யாருக்கும் அழைப்பெல்லாம் கொடுக்கப்படல, என்ன நடந்திருக்கு எதுவும் அப்படின்ட்டு. இப்பொழுது அதற்கான தகவல்கள்லாம் வெளியே வந்திருக்கு டேவிட். இப்போ கேட்குறப்ப உண்மையிலேயே ஆத்திரம் தான் வருது. அப்போ அந்த பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளோட பெற்றோர்கள் ஆத்திரப்படத்தில் வந்து நியாயம் இருக்குது டேவிட். ஒரு நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. என்ன நிகழ்ச்சினா, கேஷ்லெஸ் கேன்டீனா. கேஷ்லெஸ் கேன்டீன்னா கேன்டீனில் வந்து கேஷ் இல்லாமல் எல்லாம் வந்து கியூஆர் மாதிரியோ இல்லை கார்ட் சிஸ்டம் மாதிரியோ என்னமோ செஞ்சுருக்காங்க. ஒரு வங்கி ஒரு பேங்க் வந்து அந்த இவெண்ட் வந்து செஞ்சுருக்காங்க டேவிட். அந்த பேங்க் வந்து பார்க்க போனால் பேங்க் வந்து அந்த இடத்துல கேஷ்லெஸ் கேன்டீன் ப்ரோக்ராம் செய்கிறாங்கன்னா பேங்க் தான் வந்து அதெல்லாம் ஸ்பான்சர் பண்ணியிருக்கணும் ஒன்று. ஆனால் இங்கே அது நடக்கலை டேவிட். இந்த பள்ளிக்கு, இந்த பள்ளியோட மாணவர்களுடைய நலனுக்கும் இந்த பள்ளியோடைய நலனுக்காகவும் சேர்த்து வச்சுருக்க காசுலேருந்து 12,500 வழி கிளைம் பண்ணி எடுத்திருக்காங்க டேவிட். ஒரு 5,000 வழி பிஐபிஜிலேருந்தும் ஒரு 7,000 வழி வந்து எல்பிஎஸ், 7 அங்கே 5 இங்கே இப்படி எடுத்திருக்காங்க. என்னத்துக்கு நான் கேட்டிங்கன்னா டேவிட், அந்த நிகழ்ச்சியை நடத்துனதுக்கான், கேஷ்லெஸ் கேன்டீன் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு விஐபி ஒருத்தவங்களை கூப்பிட்டுருக்காங்க. நான் பேர் சொல்ல விரும்பல, அப்புறம் 3 வருவானுங்க. அதுக்கு ரிப்போர்ட் பண்ணுறது தான் ஒருத்தன் இருக்கானே, சொல்லுவான் ஆளுங்கள்ட்ட போய்ட்டு, இப்போ இங்கே குரூப்பில் போட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவான் தான். அவன் தான் சாம்புவான் தான். ஸோ அதை யார் விஐபி கூப்பிட்டுருக்காங்கன்னு நான் சொல்லலை. பட் 12,500 வழி அந்த நிகழ்ச்சிக்கு செஞ்சுருக்காங்க. ஆனால் பேங்க்லேருந்து எந்த காசும் வரலையா. அந்த 12,500 வழி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இதில் ரொம்ப ஏற்றுக்க முடியாது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த விஐபி டேபிள் உட்காந்தாங்களே, அந்த விஐபி டேபிளில் உட்காந்து 6 பேர் சாப்பிட்றதுக்கு 8,000 வழி கிளைம் பண்ணியிருக்காங்க டேவிட். அப்படி என்ன சாப்பாடு 8,000 வழி கிளைம் பண்ணிட்டாங்கன்னா பயங்கரமான அது என்ன சொல்லுவாங்க, வாக்யூ பீஃப்னு வாங்க தெரியுங்களா அவங்களுக்கு? பீஃப் இருந்தாலும் சொல்லலாம், வாக்யூ பீஃப் வந்து விலையாக இருக்கும். இல்லை இன்னும் ஹாயஸ்டானா என்னது, தங்க பஸ்மம் பண்ணுவாங்களா தமிழில், தங்க பஸ்மம்லாம் இருந்துச்சுன்னா அவ்வளோ சொல்லலாம் டேவிட். 6 பேர் சாப்பிட்டதுக்கு சப்பாத்தி டேவிட், சப்பாத்திக்கு வந்து 8,000 வழி கிளைம் பண்ணியிருக்காங்க. அது என்ன கோல்டன் பிளேட் போட்டாங்களா, இல்லை அந்த சப்பாத்தியில் தங்க பஸ்பம் கலந்துருக்காங்களா, இல்லை ஸ்பெஷலாக மதம்பட்டி ரங்கராஜனை வந்து சென்னையிலேருந்து கூப்பிட்டு வந்து சமைச்சிருக்காங்களா, இல்லை செஃப் பாட் வந்தாரா, எப்படின்னு தெரில. அந்த ஒரு டேபிளுக்கு வந்து 6 பேர் சாப்பிட்ட டேபிளுக்கு பில்லு வந்து 8,000 வழியா டேவிட். வயிறு எரியுதா இல்லையா உங்களுக்கு? ஒரு ஆளுக்கு 1,333 வழி, அப்படி 33 காசு, 1,333 காசு. என்னன்னா அது எந்த செஃப் கூட அவ்வளோ வேலையா இல்லையா? இந்தியாவிலேருந்து கூப்பிட்டு சப்பாத்தி இந்தியாவிலேருந்து வந்திருக்குமோ, மதம்பட்டி ரங்கராஜனை கூப்பிட்டு வந்து ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணியிருப்பாங்கண்ணா இந்தியான்னு தெரியலையே. அந்த மக்கள் நீங்கள் தான் வந்து அதை சொல்லணும், நீங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 1,300 வழினா பூமா ஒரு ஆளுக்கு கணக்கிடுவே இல்லை. நம்ம தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் அவங்களுடைய மக கல்யாணத்துக்கு வந்து ஸ்பெஷலாக செஃப் கொண்டு வந்தார். தண்ணிலாம் கூட அங்கேருந்து தான் வந்துச்சு, நினப்பு இருக்குங்களா? அந்த மாதிரி செஞ்சாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கேட்டான். அப்படி மதம்பட்டி ரங்கராஜன் வந்திருந்தாரோ, இல்லை வேறு என்னாச்சும் டாப்பான சேஃபை கொண்டு வந்து இல்லைன்றாங்க. ஸோ இது நடந்திருக்கு டேவிட். இது நடந்து பெற்றோர்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இது வந்து எப்படி, இதுக்கு வந்து ஏன் இவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கீங்க? அந்த பள்ளியில் பிஐபிஜி மீட்டிங் வரப்போ ஆளுங்க கேள்வி கேட்க தானே செய்வாங்க. இதுக்கு இந்த செலவு இவ்வளோ வந்திருக்கு. இது அன்றைக்கி வந்து அந்த பேங்கில் வந்து நிகழ்ச்சி செஞ்சானுங்க, அவங்கள காசு கொடுத்துருக்கணும். இல்லை அவங்க கொடுக்கல, நம்ம தான் கொடுத்தோம், நம்ம அவங்கள விஐபியாக கூப்பிட்றோம், நம்ம தான் அவங்கள வந்து விருந்தோம்பல் செய்யணும். நீங்கள் அவங்கள விஐபியாக கூப்பிட்டீங்கன்னா உன் சம்பள காசுலேருந்து எடுத்து போட வேண்டியதானே. பிள்ளைங்களோட அந்த ஆள் செஞ்சது தலைமை ஆசிரியை
தலைமை ஆசிரியர் அவங்க தலைமை ஆசிரியை, அதை நான் சொல்லுவேன். இப்போ போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு பயம் இல்லை. பெண்கள் பெண் டேவிட். அப்புறம் நான் வரேன், தலைமை ஆசிரியர்னோடனே எல்லாம் வந்து பெண் தலைமை ஆசிரியர்லாம் இதாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொரு கதை இருக்குது, நான் அப்புறம் வரேன் அதுக்கு. லங்காவி கதை இல்லை, இது இன்னொரு கதை இருக்குது. கொஞ்சம் சில வருடங்களுக்கு முன்பு நடந்தது. அது கேட்கும் போதே அதே மாதிரி தான் வைத்தறிச்சதாக தான் இருக்குது. ஸோ இப்படி நடந்திருக்கு டேவிட். 8000 வள்ளி சாப்பாட்டு மேசிக்கு 6000, 12,500 வள்ளி மொத்த நிகழ்ச்சிக்கு செலவு பண்ணி பிள்ளைங்களோட, அதனால் வந்து பிள்ளைங்களுக்கு என்ன பலன்னு கேட்டிங்கன்னா ஒரு பலனும் இல்லை. ஸ்கூலுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடச்சிருக்கும், அந்த பேங்க் ஒரு பப்ளிசிட்டி, அவ்வளோதான். அவங்களுக்கு பீங்காட் கிடச்சிருக்கும். இருக்கலாம். அதுக்காக செஞ்சுருக்காங்களா என்னன்னு தெரில டேவிட். பட் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கம்ப்ளீட் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள்கிட்ட வந்து தலைமை ஆசிரியனா உன்னோட வேலை வந்து பள்ளியை வழி நடத்துறது. பட் பள்ளிக்கு அந்த அவங்க குருவி சேர்க்குற மாதிரி சேர்க்குற பணத்தை நீ எப்படி எடுத்து இஷ்டத்துக்கு செலவு பண்ண முடியும்? நம்ம இருக்கிறப்ப டேவிட் நம்ம இதெல்லாம் வந்து கணக்கு கேட்போம். மாநில அரசாங்கம் கொடுக்குற பணத்தில் வந்து கணக்கு நீ காமிச்சா தான், போன வருஷம் வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க நீ கணக்கு காமிச்சா, அந்த கணக்கெலாம் ஒழுங்காக இருந்துச்சுன்னா தான் அடுத்த வருஷம் இந்த வருஷம் ஃபண்ட் வந்து வரும். இல்லைனா இந்த வருஷம் ஃபண்ட் உனக்கு இல்லை, அது அந்த ஃபண்டை வந்து பிஇசியில் வச்சுட்டு பிஇசி வந்து ஸ்பெண்ட் பண்ணும். உங்கள் ஸ்கூலுக்கு இருந்தால் நீ பிஐபிஜி ஸ்பெண்ட் பண்ணாத, பிஇசிக்கு அனுப்புங்க. பிஇசி வந்து பார்த்துட்டு ஓகேனா அப்படி தான் வந்து செய்வோம். இது இந்த வேலையில் நடந்திருக்கு டேவிட். அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சி இந்த வருஷம் பிஐபிஜி மீட்டிங்கில் சத்தம் போட்டுக்கிட்டு பெற்றோர்கள் வந்து இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு கொண்டு போயிட்டு ரிப்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. சம்மந்தமே இல்லாமல் கல்வி எக்ஸ்கோ வந்து பினாங்கில் வந்து வேறு ஆள் பாருங்களேன், இன்னொரு சம்மந்தம் இல்லாத எக்ஸ்கோ ஒருத்தர் கூப்பிட்டு இந்த நடவடிக்கை எடுக்காதீங்கன்னு தடுத்து நிறுத்தினாருன்றது வந்து ஒரு குற்றச்சாட்டு. அவர் தடுத்து நிறுத்தினாரா இல்லையான்றது எனக்கு தெரில. அதுக்கப்புறம் லங்காவி ட்ரிப் என்னமோ சொல்கிறாங்களா, தனிப்பட்ட லங்காவி ட்ரிப்லாம் இருந்துச்சுன்னு. அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. டீட்டெயிலாக சொன்னேன்னா அப்புறம் வந்து சந்தி சிரிச்சிடும் எல்லா கதையும். அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் ஆளுங்க தான் தலைவர்கள். நம்முடைய பினாங்கில் வந்து தமிழ் பள்ளியை தலைமை ஆசிரியர்கள் இவ்வளோ கேவலமாக இருக்காங்கன்னு பார்க்குறதா, இல்லை தமிழனுக்கு நான் தான் தலைவன் சொல்லிக்கிட்டு இருக்கணுங்க இப்படி கேவலம் நடந்துக்கிறானுங்கன்னு கேட்குறப்ப வந்து திரும்ப சி அப்படின்னு தான் சொல்ல தோணுது டேவிட். ஸோ இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ 8000 வள்ளி வந்து 6 பேருக்கு செலவு பண்ணதை உங்களோட கருத்தை நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த பள்ளிக்கு அதுக்கு அப்புறம் என்ன சொல்கிறது, நீ இப்போ இப்படி 1300 வள்ளி ஒரு ஆளுக்கு சாப்பாடுண்ணா. ஹோட்டலில் கூட அப்படி இல்லைலாம். இனி இதே என்னது 5 ஸ்டார் ஹோட்டல், நம்மளோட என்ன ஹோட்டல் இது, இந்த லைட் ஹோட்டல், அது கூட அந்த லைட் ஹோட்டலில் கூட நீ அப்படி ரொம்ப மேலே ஒரு மேலே ஒரு 3வது மணி 4வது மணி ஒரு இடம் இருக்குது, 2 இடம்லாம் இருக்குது ஃப்ளோ சாப்பிட்றாங்க. கீழே வந்து 98 வள்ளி நினைக்கிறேன். அது கொஞ்சம் மேலே போனால் 100 மிஞ்சி ஒரு 200 வள்ளிக்குள்ளே தான் வரும். இல்லை கீழே அலக்காட்டு வந்து அவ்வளோ சாப்பாடு அப்படி மேலே நீ அலக்காட்டே அவ்வளோ சாப்பாடு இருக்கும். நீ மேலே போயிட்டு சாப்பிட்டாக்குள்ள இந்த தனிமையாக நீ சாப்பிட போகிற அது ஒரு இடம் இருக்குது பாரு, அவங்க வச்சுருக்காங்க மெஸ்லைன் ஃப்ளோவில் அழகாக வச்சுருக்காங்க. ஸோ அப்படி நீ அங்கே போய் சாப்பிட்டாக்குள்ள அங்கே உள்ள ஒரு விலை விஸ்கி எடுத்து நீ குடிச்சாக்குள்ள இந்த 1300 வள்ளி தான் வரும். அவ்வளோக்குள்ளே வரக்குமா என்ன சந்தேகமா இல்லை? அது அப்படி என்னாலும் 1300 வள்ளிக்கு கேட்டேன், கேள்விப்பட்ட சப்பாத்தி தான் ஒரு ஃபேவரட்டாக சாப்பிட்டாருன்ட்டு. சப்பாத்தி அவ்வளோ விலையா? சப்பாத்தி அதான் மதம்பட்டி ரங்கராஜன் செஞ்ச. ஸோ தெரியலையே. ஸோ இது பினாங்கில் நடந்த விஷயம். நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இது ஒண்டி இல்லை. இதை முடிச்சு இன்னொரு ஸ்கூல்லேயும் வந்து ஒரு ஸ்கூலில் இல்லை, இது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தெரிஞ்சுது. இது எப்படி நம்மளுக்கு தெரியும்னு பார்த்தீங்கன்னா பிஐபிஜியோ சரி, படிக்கிற மாணவர்களோட தகப்பனாரோ இல்லை அவங்க மூலியமாகவும் சரி, வாத்தியர்களும் ஸ்கூல் படிக்கிற வாத்தியர்களும் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வேலையில் பார்த்திங்கன்னா இன்னொரு இதுவும் ப்ராஜெக்ட் நடத்தாமே ஒரு ப்ராஜெக்ட் நடத்தாமே இது நீங்கள் வந்து டேவிட் அது போகிறதுக்கு முன்னால் இருக்காங்க. அதுக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து நான் வந்து இஏனோட இது பார்க்குறேன் டேவிட். இஏனோட நம்ம சார்கிஸ் நம்ம போயிருக்கோம். ஆஃப்கோர்ஸ் நம்ம அந்த டைமில் வந்து அரசாங்கத்தில் இருக்கிறப்போ வருஷத்துக்கு ஒரு முறை வந்து நம்மளுடைய ஸ்டாஃப்க்கெலாம் கொடுக்கறதுக்கு அரேஞ்ச் பண்ணுவோம் பாருங்களேன். அதில் கூட டேவிட் ஒரு ஆள் வந்து இஎன்ஓட புஃபே தெரியுங்களா, அதில் வந்து மேக்ஸிமம் வந்து 350 வழியே தாண்டாதுன்னு போட்டிருக்கு டேவிட். மேக்ஸிமம் வந்து 350 வழியே தாண்டாது. 200 காக்கேஜ் வந்து அண்டர் ரிங்கெட்டு 2% வந்து 6:30 PM வச்சா அவ்வளோதான் வருது. 350 வழி தான் டேவிட் வருது. இது 1333 வழி. அநியாயம் இல்லை? அந்த ஸ்கூல் இடத்துல தான் ஸ்கூல் இடத்துலேயே செஞ்சது. அத்தனைக்கும் வந்து 12,500 வழி இந்த ஹோல் இவன் கிளைம் பண்ணியிருக்காங்க. கிணப்பிலாம் வந்து ஜேகேஆர் வந்து போட்டு கொடுத்துட்ருக்காங்க, அதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்படி 12,500 வழிக்கு என்ன செலவு பண்ணி கேஷ்லெஸ் என்னத்துக்கு பள்ளியோடைய பணத்தை எடுத்து செலவு பண்ணணும்? அதுக்கு அந்த 12,500 வழிக்கு பிள்ளைங்களுக்கு தெரியுங்களா, பிள்ளைங்களுக்கு வந்து எதனாச்சும் ஒரு நல்ல ஒரு ட்ரிப் கொடுத்துருக்கலாம். இல்லை பிள்ளைங்களுக்கு நீ எதனாச்சும் எல்லா பிள்ளைங்களுக்கும் வந்து என்ன சொல்லுவாங்க, நல்ல சட்ட துணிமணி எல்லா பிள்ளைங்களுக்கும் M40 B40 T20 எல்லாத்தையும் கணக்கு பண்ணாமல் நீ வாங்கி கொடுக்குற. இல்லை ஸ்போர்ட்ஸ் செட்டாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை ஸ்போர்ட்ஸ் நீங்கள் விளையாடுறதுக்கு வந்து ஜாமான் நான் வாங்கி கொடுக்குறேன்.
அப்படின்னு சொல்லியிருந்தா கூட வந்து திருப்தியாக இருந்திருக்கும் டேவிட். 12,500 ஒரு நிகழ்ச்சிக்கு வயிறு எரியுது டேவிட். இல்லை அதில் கஷ்டமாக இருக்கிறது பார்த்தோன்னா ஒரு மேசைக்கு 6 பேருக்கு 8,000. மற்றவங்களுக்குலாம் பரவாயில்லாம் பீவுன்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த தான் கொடுத்தாங்களா? பீவுன் கரிபாப் தான் கொடுத்தாங்க. இந்த 6 பேருக்கு 8,000 இஸ் டூ மச். டூ மச். அடுத்தது நீங்கள் உங்களோட அந்த ஸ்கூல் கதைக்கு இல்லை அதான் இன்னொரு விஷயமா தான் வந்துச்சு பாரு நம்மளுக்கு. இது பார்த்தோன்னா இது இன்னும் கொரப்ஷனு. இதுவும் பெரியவாத்தியர்கள் வந்து இன்வால்வ்லாம். இதுலேயும் பெரியவாத்தியர்கள் இன்வால்வு. பிஐபிஜி நேராக முடியுமா இல்லாங்க பெரியவாத்தியர்கள் வந்து சில முடிவுகள் எடுக்கிறது. என்னென்னு பார்த்தோன்னா ப்ரோக்ராமுக்காக நம்ம வந்து வருஷம் காசு கொடுப்போம். ரோபோட்டிக் ப்ரோக்ராமு, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமு. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து நம்ம காசு கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு. ரோபோட்டிக்னா எல்லாம் ஸ்டெம் ப்ராஜெக்ட், சயின்ஸ், டெக்னாலஜி, என்ன சொல்லுவாங்க, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம நிறையா நம்ம பிள்ளைங்க வந்து எஸ்பெஷலி தமிழ் படிக்கிற பிள்ளைங்களை வந்து இந்த வயசில் கேட்சப் பண்ணிக்கிச்சிங்கன்னா அதுக்கு வந்து வரப்போகிற காலத்தில் வந்து இன்னும் அட்வான்ஸாக போயிடுவேன்ட்டு. ஸோ இதுதான் நம்ம நோக்கம். அதில் வந்து நிறையா பணத்தை ஒதுக்கியிருக்கோம் நம்ம இதில் இருக்கும் போது. எல்லா ஸ்கூலுக்கும் கொடுப்போம் ரோபோட்டிக் கிளாஸ். ஸோ அது வந்து என்ன செய்வோன்னா முன்ன ஒரு தரப்பினர் வந்து அவங்க எடுத்து செஞ்சுட்டு இருக்கும் போது ஸோ அதில் பார்த்தோம் சரியில்லாமல் ப்ரோக்ராம் பார்க்குறதுக்கு வந்து ஊழல்கள் இருந்த மாதிரி இருந்த வச்சு நம்ம என்ன செஞ்சோன்னா அதை மாற்றி டெக்டாம்ன்றது அது வந்து டைரெக்டாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கிற ஒரு கம்பெனி. அது டெக்டாம் வந்து அவங்க தான் வந்து இந்த ஸ்டெம் ப்ரோக்ராம்லாம் செய்கிறாங்க. ஆமாம். ஸோ டைரெக்டாக அவங்கள்ட்ட எங்கேஜ் பண்ணி அந்த பணத்தை அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க மூலியமாக ஸ்கூலுக்கு போய்ட்டு ப்ரோக்ராம் செய்கிறது அதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ நம்ம காலங்கள் வெளியாகின வேகத்தில் 2வது பழைய மாதிரி இந்த பெரிய வார்த்தைகள்லாம் போயிட்டு இந்த பர்டிகுலர் இந்த பெரிய மகா தலைவர் அந்த பினாங்கில் புதுசாக வந்துட்டு நாம் இந்த சமுதாயத்தையே மாற்ற போகிறோம்னு சொன்னவர்கிட்ட போயிட்டு பேசிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இல்லை அந்த பழைய ஆளே வரட்டும் அப்போ தானே இவங்களுக்கு கட்டு கிடைக்கும். ஆமாம். ஸோ இந்த பழைய ஆளே வரட்டும்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்டோட பாடியில் உள்ள காசை எடுத்து திருப்பி 2வது சேனல் பண்ணியிருக்காங்க அந்த சில கம்பெனிகள். இதை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னால் நம்ம இதை செய்கிறப்ப வந்து நம்ம வந்து ஸ்டெம் வந்து ப்ரோக்ராம்லாம் இதுக்கு மேலே அரசாங்க பாடி அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் அவங்கள ஆடிட் பண்ணுறாங்க. அண்ட் இட்ஸ் அ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அவங்க ப்ராஃபிட்டுக்கு செய்யலை. அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து மாதம் வந்து வருஷம் வந்து நம்ம கிராண்ட் ஏன் கொடுத்தோம்னா அவங்க இந்த மாதிரி ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு அவங்க ப்ராஃபிட் இல்லாமல் அழகான ப்ரைஸில் அழகான காஸ்ட் வந்து செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பள்ளி, தமிழ் பள்ளி வந்து ஐ திங்க் ஐலண்டில் உள்ள பள்ளி வந்து அது என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்டெம் இப்போ ரசல் மெனியா மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி வந்து ஸ்டெம்மோட வந்து ஒரு த ஹையஸ்ட் இது வந்து ஸ்ராவாவில் செஞ்சாங்க. அதில் போயிட்டு டாப் 10 வந்து தமிழ் ஸ்கூல் ஒன்று வந்துச்சு. பினாங் தமிழ் ஸ்கூல் ஒன்று உங்களுக்கு நினப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து ரோபோமானியாவில் வந்து அங்கே வரைக்கும் போயிட்டு வந்துச்சு பார்த்துங்களா. ஸோ அப்பயே வந்து உங்களுக்கு நினைப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. பெற்றோர் பெரிய அப்போ நம்ம என்ன சொன்னோம், நீங்கள் மட்டும் வராதிங்க, தலைமை ஆசிரியர் எதிர்ப்பு தெரிவிக்காதீங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனா அவங்க பிஐபிஜியை கூட்டுவாங்க, நாங்கள் விளக்கம் சொல்கிறோம், பிஐபிஜி என்ன சொல்கிறாங்க பார்ப்போம்ட்டு. ஏன்னா நம்ம பணம் வந்து நேரடியாக பிஐபிஜி கிட்ட தான் கொடுப்போம். ஸோ பிஐபிஜிலாம் வந்தாங்க. பிஐபிஜி தலைமை ஆசிரியர் வந்து பயங்கரமாக ப்ரீஃப் பண்ணி கொண்டு வந்தாங்க பிஐபிஜியை. எல்லாம் பிஐபிஜிலாம் எதிர்ப்பாங்கன்ட்டு. நம்ம பிஐபிஜி கிட்ட சொன்னோடனே இந்த பணம் வந்து உங்கள்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம், இதில் நீங்கள் வந்து இவ்வளோ சேவ் பண்ணலாம், அண்டாண்ட இருக்கிற பணத்தை நீங்கள் பிஐபிஜி முடிவு பண்ணி நீங்கள் செலவு பண்ணலான்னு சொன்னோடனே பிஐபிஜிலாம் மாறிட்டாங்க. இல்லை இதுதான் நீங்கள் சரியாக செய்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவங்க கொயின் ஆகிட்டாங்க. டேவிட் போச்சுடா நம்மளை பொழப்பில் மண்ணை போட்டானுங்கன்னு பேசினாங்களாம், நான் கேள்விப்பட்டேன். ஆமாம், அந்த பொழப்பில் மண்ணை போட்ட கதை தான் நீங்கள் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க டேவிட். ஸோ அதான் இப்போ நம்ம அந்த மாதிரி கொடுத்தோன்னே அது வந்து சிறப்பாக போயிட்டு இருந்துச்சு, ஒரு காலமாக போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து போன எலெக்ஷனில் வந்து நம்ம பேரை கெடுத்தது அதில் ஒரு முக்கியமான இது ஒரு விஷயம் தெரியுமா. என்னன்னா அவங்களுக்கு சில பேருக்கு வந்து அந்த கட்டு சரியாக போயிட்டு சேராமல் ஸோ நம்ம பின்னாலே இருந்துக்கிட்டு நம்ம முதல்ல குத்துற மாதிரி நிறைய வேலை செஞ்சாங்க. இதில் வந்து இப்போ இருக்கிறவரும் தான் சேர்ந்து இந்த வேலை எல்லாமே செஞ்சாங்க. அவரும் தான் வந்து அதில் இருந்தார், நம்ம இதில் இருந்துட்டு அவரும் தான் இருந்தார் இந்த ப்ரோக்யூர்மெண்ட் கமிட்டி அது இதுன்ட்டு. ஸோ கரெக்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ என்ன நடந்துச்சுன்னா பழைய குருடி கதவை தொடர்டி கதையாயிருச்சு. 2வது வந்து அந்த கம்பெனி தான் வேணும்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அதில் கொடுத்ததுல வந்து ஒரு ஸ்கூல் தான் எங்களுக்கு தெரியும், நிறைய ஸ்கூலு, பட் எல்லாமே வரல. ஒரு ஸ்கூலில் வந்து கிளியராக தெரிஞ்சு, ஒரு ஸ்கூல் வந்து கிளியராக சொல்லிட்டாங்க. பிஐபிஜி மீட்டிங்கில் பேசி பிஐபிஜி மினிட்ஸ் இருக்குது, அதுவும் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ குறி சீக்கிரம் நம்ம வந்து எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, காசை வந்து கொடுத்தாச்சு அவங்களுக்கு அந்த ஸ்கூல் பிஐபிஜி ஃபண்டில் காசு அங்கே இருக்குது. பட் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த காசை வந்து பாய்க்கலன்னா கவர்மெண்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் கம்பெனிக்கு காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இது மட்டும் ப்ரோக்ராம் நடத்தலை, காசு ஆனால் போயிடுச்சு கம்பெனிக்கு, ப்ரோக்ராம் நடத்தலை. இது வந்து கிளியர் காட்டான பிரீச். ஏன்னா நம்ம அந்த இடத்துல இருந்ததுமா அவங்க முடிஞ்சு
அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து எஸ்பிஆர்எம் ரெப்போர்ட் பண்ணி, ஏன்னா இது ஏன் செஞ்சுருப்பாங்கன்னா காசை வந்து நிறைய பிஆபிஜிலேருந்து எடுக்க முடியாது. ஸோ அங்கே போயிட்டா தான், அங்கே போயிடுச்சா அந்த கம்பெனிக்காரவங்க வந்து எப்படி வேணால் கொடுக்கலாம். ஸோ இது தான் நடந்திருக்கு. ஸோ இது கன்ஃபார்மாக நடந்திருக்கு. இது ஏன்னா இது சொன்னது வந்து பிஐபிஜி மூலியமாக தான் நம்மளுக்கு பிஐபிஜி மீட்டிங்கில் நடந்த பிறகு தான் அடிவிடு. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பள்ளியில் அந்த ப்ரோக்ராம் நடக்கல, ஆனால் 30,000 வழி பே பண்ணியிருக்காங்க. அதான் இந்த ட்ரைனிங்கே நடக்கலையே, இந்த கோர்ஸ் நடக்கவே இல்லையே, நீங்கள் ஏன் 30,000 வழி? இல்லை அவங்க வந்து தள்ளி நமக்கு மாற்றி நடத்தி கொடுத்துட்றான்னு சொல்லிட்டாங்க. ஏய் நடக்கலைன்னா அந்த பணத்தை நீ எப்படி கிளைம் பண்ண முடியும்? நீ வந்து அப்ளை பண்ணணும். ஏன் கான்ட்ராக்டர்கிட்ட பே பண்ணுற? மறுபடியும் ஸ்டேட் கிட்ட போயிட்டு நீ கேளு, இந்த மாதிரி இந்த பணத்தை நாங்கள் வந்து போன வருஷம் யூஸ் பண்ணல, இந்த வருஷம் இந்த மாதிரி வேற ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறோன்ட்டு அங்கே அப்ரூவ் பண்ணணும். இதில் வந்து டேவிட் தலைமை ஆசிரியருக்கு மட்டும் இல்லை, மற்ற லிங்க்லாம் இருக்கான். அந்த கம்பெனி போயிட்டு அவருக்கு பயங்கரமான லாபியிங்க. நம்ம அந்த ப்ரோக்ராம் படி வந்து என்ன சொல்லுவாங்க, பிலோ த ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க. அறவே ஸ்டாண்டர்ட் இல்லாத காஸ்ட்லாம் வந்து தமிழ் பள்ளிகளுக்கு நடத்துறது, அறவே ஸ்டாண்டர்ட் இல்லாத ஸ்மார்ட் போர்ட்லாம் வந்து டிவி அனுப்பிட்டு கேட்டால் ஸ்மார்ட் போர்ட் அனுப்புறேன்னு சொல்கிறது, இதெல்லாம் நம்ம டிடெக்ட் பண்ணனால தான் கட் பண்ணோம். நோமோ ஸ்மார்ட் போர்ட்டா நம்ம நேரடியாக கம்பெனிக்கிட்ட பேசுங்க, நேரடியாக கம்பெனியை வந்து நமக்கு ப்ரீஃப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னோம். அப்புறம் ட்ரைனிங்காக என்னென்ன ட்ரைனிங் மாடியூல்லாம் எடுத்துகிட்டு வாங்கட்டு இதெல்லாம் பார்த்து தான் இந்த கம்பெனி வந்து சரியில்லை, 5 வருஷம் செஞ்சுருக்காங்க, 1 மில்லியன் கிட்ட கிளைம் பண்ணியிருக்காங்க, பட் ப்ரோக்ராம் எல்லாம் பிலோ இருக்கு, கேன்சல் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டாண்ட் மோட இதை கொண்டு வந்தோம் ஒரு மாற்றத்தை செய்யறதுக்கு. ஆனால் அப்பயே வந்து அவர் வந்து ட்ரை பண்ணாரு, அந்த கம்பெனியை சார்ந்தவர் வந்து ட்ரை பண்ணாரு, லாபி பண்ண பார்த்தார். நினைப்பிருக்கா? நம்ம என்டர்டெயின் பண்ணல, என்னை வந்து கால் பண்ணி தனியாக மீட் பண்ணோன்ட்டு. ஐ சே நோ, யூ ஆர் ஆல்ரெடி காம்படிட்டர், நீ வந்து என்னை மீட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். உங்களையும் ட்ரை பண்ணாருன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து மீட் பண்ணலை, பிகாஸ் வி நோ சம்திங் இஸ் ராங், இது சரியில்லைன்ட்டு. ஆனால் நம்ம வெளியான பிறகுடவே அவர் போயிட்டு அங்கங்கே லாபி பண்ணிட்டு பாய்க்காமல் இருந்த போன வருஷம் காசை வந்து ரிலீஸ் பண்ணுற சொல்கிறதுக்கு வேலை நடந்திருக்கு. இதில் வந்து தலைமை ஆசிரியர்கள் கட் போயிருக்கோ இல்லையோ, சில முக்கியமான நபர்களுக்கும் கட் போயிருக்குன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிடுவே. இல்லை இது நடந்திருக்கு. பொலிட்டிக்கல் ஃபண்டிங்கும் போயிருக்கான், பொலிட்டிக்கல் ஃபண்டிங் எல்லாமே போயிருக்கு. தமிழ் பள்ளி காசுல ஏன்டா கையை வைக்கிறீங்க? கொஞ்ச நாள் பொறுத்துங்க, இன்னும் அம்பலமாகும். ஏன்னா நிறையா பிஐபிஜி தலைவர்களுக்கு வந்து இன்னும் தெரியாமல் இருக்குது. அவங்களோட பெரியவாத்தியர் என்ன செய்கிறாங்க, இல்லை பிஐபிஜி என்ன செய்கிறாங்க, இல்லை எல்பிஎஸ் என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வச்சு ஆகணும், இல்லைனா நம்ம தமிழ் பள்ளி எங்கேயும் போகாது. பினாங்கில் வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு காலத்தில் இப்போ வந்து திரும்பி மீண்டும், ஏன்னா ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு இது மாறும்போது அது பெட்டராக தான் வரணும். இப்போ நம்ம வந்து இது சரியில்லை, ஒரு நல்லா பெட்டராக கொண்டு வருவோம், ஸ்டேட் பாடியே வந்து செய்யட்டும், ஸ்டேட் பாடிக்குள்ள டாம் அது கவர்மெண்ட் ஜிஎல்சி கம்பெனி அவங்க செய்யட்டும், ஏன்னா அவங்க ப்ராஃபிட் இருக்காது, இன்னும் நிறையா செய்ய முடியும், ரோபோட்டிக் நேராக பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாம் பேசணும். ஸோ ஆனால் வந்து அதுதான் வந்து பெட்டராக, இது பெட்டருன்ட்டு. பட் இப்போ வந்தவருக்கு வந்து இப்போ அந்த பொறுப்பு எடுக்கிறவங்க இன்னும் பெட்டராக செய்யணும், தவிர திரும்பி போய்ட்டு இவனுங்க கீழே கொடுக்கணும். ஏன்னா என்னன்னா அவனுங்க என்ன சொல்லியிருப்பானுங்க, நம்மளை பற்றி ஏதாச்சும் எலெக்ஷன் வந்து கேம்பெயின் பண்ணியிருப்பாருங்க, எலெக்ஷன் அவர்களுக்கு கேம்பெயின் பண்ணியிருப்பாருங்க. ஸோ இவர்களோட பார்வை எப்படின்னா, இவர் நல்லவருன்ட்டு திருப்பி தூக்கி அப்படியே கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து சரியில்லாதது. நம்மளுக்கு என்ன எதிர்பார்த்தோம்னா, இந்த பிள்ளைங்க இந்த பினாங்கில் வந்து இந்த பேஸாக இருக்கணும்னு சொல்லி தமிழ் பள்ளி நிறையா செஞ்சுக்கணும். தமிழ் பள்ளி குறை இல்லாமல் இருந்துச்சு. பினாங்கில் வந்து நம்ம இருக்கிற வரைக்கும் நம்மளோட எனக்கு வந்து எப்போ வந்து கேட்டிங்கன்னா நீங்களாம் என்ன செஞ்சீங்க அது இதுன்னு என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டானுங்க, எனக்கு தெரியும் நான் பதில் வந்து வச்சிருப்பேன்ட்டு. பினாங்கில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இல்லாத பள்ளியே இல்லை. எல்லா இன்ஃபேக்ட் வந்து எஸ்கேல வந்து தெரியுங்களா, இல்லை எஸ்கேல, ஏன்னா வந்து சட்டமன்றத்தில் நான் வந்து இதை கேள்வி கேட்டு எனக்கு பதிலாக கிடச்சிச்சு. எஸ்கேல வந்து எஸ்கேனா ஸ்கோலாக பாங்சான் எத்தனையோ கம்பத்து ஸ்கூலுங்க அதெல்லாம் வந்து இது இல்லாமல் இருக்குது, என்ன சொல்லுவாங்க, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இல்லாமல் இருக்குது. ஆனால் பினாங்கில் பைராம் தமிழ் பள்ளி வந்து இப்போ வந்து கன்சிடர் வந்து ட்ரான்சிஷன் பீரியடில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு புது பள்ளி கட்டினோடனே மாறுறோம் பாருங்களா, அவங்க வந்து அந்த பழைய பள்ளியில் தான் இருக்காங்க. அந்த பள்ளி லாடாங் கிரியான்னு எல்லா பள்ளியிலையும் டேவிட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் 21st செஞ்சுரி கிளாஸ் ரூம்னு சொல்லுவாங்க. அது இல்லாத தமிழ் பள்ளிகளே இல்லாமல் வந்து ப்ராஃப் வச்சுருந்தார். தமிழ் பள்ளிகளுடைய இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பார். தமிழ் பள்ளிக்கு இதில் வந்து தலைமை ஆசிரியர் கையை வச்சாலும் சரி, யாரை கையை வச்சாலும் சரி, அவருக்கு வந்து அதுதான் பெரிய பந்தான். ஏன்னா பிள்ளைங்க சாதாரண பிள்ளைங்க அதுங்க வருதுங்க, அந்த பணத்தை வந்து கையை வைக்காதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காரு அவர். ஆனால் நம்ம மேலே வந்து இல்லாத புகார்லாம் பண்ணானுங்க, நம்ம மேலேயும் போயிட்டு இல்லாத புகார்லாம் பண்ணானுங்க, என்னமோ பண்ணாங்க. ஆனால் அதெல்லாம் கடைசியில் பிசுபிசுத்து போச்சு பாருங்களேன். ஏன்னா எம்ஏசிசி சிரிச்சுட்டு போயிட்டான் வந்துட்டு, என்னடா பண்ணுறானுங்க அப்படின்ட்டு. ஸோ இப்படி இருக்கிற நிலைமையிலடவே நீங்கள் சொல்கிற மாதிரி இது பெட்டர் ஆகல, வேர்ஸாக இருக்குது, வேர்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து தெரியுங்களா, தமிழ் பள்ளிகளை வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டெப் வந்து முன்னே கொண்டு போயிட்டு வச்சுருந்தோம் எஸ்கே கிட்ட. இப்போ இவனுங்க இந்த என்ன சொல்லுவாங்க, இவனுங்களை என்ன சொல்கிறது, வெயிட் புறம்போக்குன்னு சொல்கிறதா, முடிச்ச வைக்கிங்கன்னு சொல்கிறதா, சாரி நான் கடுமையான வார்த்தைகள் தலைமை ஆசிரியர்கள் மேலே யூஸ் பண்ணுறேன்ட்டு. நீங்கள் சாதாரண பிள்ளைங்களுக்கு வர காசை வந்து திருடுறானுங்கன்னா அவனுங்களை முடிச்ச வைக்கணும், மொல்ல மாறினும் சொல்லாமல் வேறு என்ன சொல்ல முடியும்? வெயிட் இதில் ரொம்ப கேவலம் என்ன சொல்லுங்கள்,
ஐயோ இது நான் சில வருடங்களுக்கு முன்பு நடந்துச்சு. என்ன தெரியுமா டிவி நடந்துச்சு, ஆர்எம்டி இருக்குல்ல, ஆர்எம்டின்னு ஒரு ஃபன் இருக்குது. ஆமாம், தமிழ் பள்ளி பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கு இல்லாத பிள்ளைங்களுக்கு வந்து சாப்பாடு ஒரு ரூரல் பள்ளியில், பள்ளி கூட நான் சொல்லுவேன் கிரியான் தமிழ் பள்ளியில் நடந்தது தேவி. என்ன நடந்திருக்குன்னா, கிரியான் தோட்ட தமிழ் பள்ளியில் அந்த ஆர்எம்டிக்கு வந்து வருஷம் வருஷம் வந்து காசு ஒதுக்குறாங்க அரசாங்கம். வந்து அந்த காசை வந்து 5 பிள்ளைங்களுக்கு ஆரம்பித்தினா 25 பிள்ளைங்களுக்கு கணக்கு அமைச்சிட்டு 20 பிள்ளையோட காசை வந்து பெரிய வாத்தியார் ஆட்டையை போடுறது. அது வந்து இந்த கேன்டீன் பர்சனுக்கு வந்து அந்த 5 பிள்ளைங்களோட காசை கூட ஒழுங்காக கொடுக்காதப்ப அந்த கேன்டீன் பர்சனுக்கு வந்து ஒரு வாட்டி சந்தேகம், ஏன் வந்து 25 பிள்ளை கிளைம் பண்ணுறீங்க, இல்லை 5 பிள்ளை தான்ட்டு, இல்லை அது நாங்கள் வேறு மாதிரி எடுத்து நாங்கள் பிள்ளைங்களுக்கு செய்கிறோம் அப்படி இப்படின்னு சொன்னோடனே இந்த லேடி வந்து நேராக போய்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. பிபிடியில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த டீச்சரை கூப்பிட்டு, நீ ரிட்டையர் ஆக போகிற நேரத்தில், டீச்சர்னால் வந்து தலைமை ஆசிரியை, ஆண்கள் மட்டும்தான் ஊழல்வாதிகள் அப்படின்னு நினைக்காதீங்க, ஒரு பெண் தலைமை ஆசிரியை செஞ்ச வேலை டேவிட் இது. இப்போ ரிட்டையர் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆர்எம்டி காசில் கை வைக்கிறாங்க டேவிட். சாதாரண ஏழை பிள்ளைங்களோட வயிற்று சாப்பாடு தெரியுங்களா, அதில் கையை வைக்கிறானுங்களா இவனுங்களை திருட்டு பசங்கன்னு சொல்லாமல் என்னன்னு சொல்கிறது டேவிட்? ஏன் இப்படி இருக்காங்க? உங்களுக்கு சம்பளம் கொடுக்கலையா? அரசாங்கம் சம்பளம் கொடுக்கலையா? 10க்கு நீங்கள் சாகிற வரைக்கும் பென்ஷன் கொடுக்க போகிறானுங்கடா. நீங்கள் இல்லைன்னா அப்புறம் உங்களோட பொண்டாட்டி உங்கள் புருஷனுக்கு காசு கிடைக்க போகுது. அந்த அவ்வளோ எடுத்துட்டு சாதாரண பிள்ளைங்களோட காசில், சாப்பாடு காசுல கையை வச்சிருக்கானுங்க டேவிட். நடந்திருக்கு தமிழ் பள்ளி, இல்லைன்னு சொல்லுங்க, நான் கொண்டு வரேன். எந்த வாத்தியார் பேர் வரைக்கும் கூட என்னால் சொல்ல முடியும். ஆனால் நெக்ஷன் எடுக்கல பிபிடி, அதை அப்படியே மூடிட்டானுங்க டேவிட். இந்த மாதிரி வந்து சாதாரண தமிழ் பள்ளி பிள்ளைகளோட நம்ம அப்பா அம்மாலாம் இப்போ வந்து தமிழ் பள்ளிகளுக்கு வந்து பிள்ளைங்களை நிறையா அனுப்புகிறாங்க. இது நான் தலைமை ஆசிரியர் முடிச்சுட்டு அப்புறம் வரும் எல்பிஎஸ் இவனுங்க பண்ணுற வேலைக்கெல்லாம். ஸோ பிள்ளைங்களுக்கு அனுப்புகிறாங்க. இப்போ என்ன பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு கிடைக்கணும் அப்படின்ட்டு, நல்லா நம்மளுடைய முன்னேற்றம் வந்திருக்குன்ட்டு. ஆனால் இந்த தமிழ் பள்ளியில் இந்த தலைமை ஆசிரியர்கள் பண்ணுற அட்டூழியம், ஒரு சில பேரை கையில் போட்டுக்கிட்டு, எல்பிஎஸ்லையோ பிஐபிலையோ கையில் போட்டுக்கிட்டு இந்த பணத்தை எடுத்து தருமா, என்னமோ உன் அப்பா வீட்டு பணம் மாதிரி சம்மந்தம் இல்லாததுக்கு செலவு பண்ணிவிட்டு சொந்தமாக அதுலேருந்து கட் வாங்கிக்கிட்டு, இதை என்ன சொல்கிறது, நம்பிக்கை துரோகம். இது இனத்துக்கு பண்ணுற நம்பிக்கை துரோகம், உன் வேலைக்கு பண்ணுற நம்பிக்கை துரோகம். எங்கள்கிட்ட வந்து சில ப்ரூஃப்ஸ் இருக்குது, அவங்க மேலே வந்து we will go all out. ஆனால் முக்கியமாக மற்ற பள்ளிகள் நடந்தால், மலேசியாவில் எங்கே நடந்தாலும் சரி எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறோம். எனக்கு வந்து எனக்கு எதில் கையை வச்சாலும் பரவாயில்ல, பிள்ளைங்களோட காசில் கையை வைக்கக்கூடாது. அது படிக்கிறது, அதை நீ செய்யக்கூடாது. அதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களை நாங்கள் விடுற மாதிரியும் இல்லை. சொல்லுங்கள். அதான் சதீஷ், நீ தான் சொல்லிட்டு எல்லாத்தையும். இப்போ என்னன்னு பார்த்தோன்னா, பிணையங்களை கூட நம்ம ஒரு 2008லேருந்து அன்டில் நம்ம 2023 8வது மாதம் மட்டும் இருந்தோம் சரியா அரசாங்கத்தில். பட் இருந்தாலும் அந்த பாட்டில் இருந்தோம் கொஞ்ச நாள் தான். அந்த பாட்டில் நான் கொஞ்ச நாள் தான் இருந்தேன். ஆமாம், நானும் நீங்களும் ஒன்றா தான். நம்ம 2 பேரும் ஒன்றா தான். அது முன்னாள் இல்லை, 2018 தான் போனோம். 18 மொத்தம் 2 பேரும் உள்ளே போனோம். 2018 ஸ்டார்டிங்கில் போனோம். நிறையா மாற்றணும்னு சொன்னோம். அந்த ப்ரொக்யூர்மெண்ட் கமிட்டி கொண்டு வாங்க, எல்லாத்தையும் நம்ம டிசைட் பண்ணுவோம், போய்ட்டு விசிட் பண்ணுவோம் ஸ்கூலில், என்ன தேவை அவங்களுக்குன்ட்டு. அப்படி பார்த்தோன்னா நிறையா செஞ்சுட்டு ஒரு காலகட்டத்தில் யோசிப்போம், இன்ஃப்ராவுக்கு வந்து என்ன செய்யறதுன்னு இருக்காது. டாய்லெட்டு செஞ்சிட்டோம், முன்னுக்கு வந்து அவனிங் போட்டுட்டோம், இடமே இல்லையா கூட ஒரு ஹால் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அப்புறம் இந்த நீ சொன்ன மாதிரி இந்த கம்ப்யூட்டர் கிளாஸு, அதுக்கு ஏக்கான் போட்டு வச்சுருப்போம். அதுக்கு வந்து இந்த ஸ்மார்ட் பாட்டு, டிவி, அந்த டிவி சொல்ல முடியாது, ஸ்மார்ட் டிவி பிள்ளைங்களுக்கு பாட் தான். அது ஸ்மார்ட் பாட் டிவி கூட வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த ஐ மீன் ஸ்மார்ட் டிவி. ஏன்னா பிள்ளைங்க வந்து அப்போ தான் வந்து அதுக்கு அந்த நல்ல இன்வால்மெண்ட் இருக்கும். அதான் ஸ்கூலுக்கு போவோம் ஆசைப்படுங்க, போய்ட்டு இந்த இன்வால்மெண்ட்டில் இதில் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். சரி, சிறப்பாக போய்கிட்டு இருந்துச்சு. ஆனால் பட் திரும்பி வருது பாரு இந்த ஒரு இருண்ட காலம் ஜஹிலியா. ஆமாம் சார், நிறையா ஸ்கூல் இருக்குது. இப்போ நீ பார்த்தோன்னா நம்ம வெறும் அது ஒன்றும் இல்லாமல் ஸ்கூலுக்கு நிலம் ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்கோம். ஜூரு பள்ளிக்கு முன்னுக்கு நாள் சொல்லுவார் பாரு, என்னமோ அவரே பார்த்தமை அவர் இப்போ இருக்கிற சொல்லுவாருங்க, போயிட்டு பயங்கரமாக பீத்திக்குவாருங்க. ஓ, இந்த ஸ்கூல் நிலமே எடுத்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த நிலத்தை நான் தான் வரைஞ்சே கொடுத்தேன், அதை இப்படி எடுப்போன்ட்டு சிஎம்கிட்ட சொல்லி. ஜூரு தமிழ் பள்ளி, இன்னொரு பள்ளி கூட ஒரு முயற்சி எடுத்திருந்தேன். எதுன்னு பார்த்தோன்னா அல்மா தமிழ் பள்ளி. அல்மா தமிழ் பள்ளிக்கு ஒரு லேண்ட் எடுக்கணும்ட்டு அது எப்படி எடுத்தோம்னா, அந்த ஸ்கூல் அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு கோயில் பிரச்சனையால், அந்த கோயில் பிரச்சனை மூலியமாக இந்த ஸ்கூலையும் அந்த கோயிலையும் ஒன்றா சேர்த்து ஒரு இடம் ஐடென்டிஃபை பண்ணி அதையும் மார்க் பண்ணி கொடுத்து எல்லாம் ப்ராசஸில் இருக்கும் போது நம்ம இல்லாத போயிட்டோம். பட் இதெல்லாம் எவ்வளோ அளவுக்கு இப்போ இருக்கிற எஸ்கோவுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. லேண்ட் வாங்கணும் தமிழ் பள்ளி. ஏன்னா தமிழ் பள்ளி, அல்மா தமிழ் பள்ளி பார்த்தோன்னா பக்கத்தில் அந்த கேளானால வந்து பிள்ளைங்க வந்து வாந்திலாம் எடுத்துருக்குங்க, அந்த கேஸை
அந்த கேஸ் ரிலீஸ் பண்ணி. ஸோ அதெல்லாம் வந்து தமிழ் பள்ளி சேஃபான இடம் இல்லை. அந்த ஸ்கூல் பார்த்தோன்னா இன்னும் த்ரோவாக இருக்கும் சதீஷ். இன்னும் அரை ஏக்கர் கூட இல்லை, இன்னும் சின்ன ஸ்கொயர் ஃபீட் தான் அது. இருந்திருந்தால் ஒரு 15,000 ஸ்கொயர் ஃபீட்குள்ளே தான் அந்த ஸ்கூல் இருக்குது. ஸோ இதை மாற்றி ஒரு நிலம் அதுக்கு ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் எடுத்து, ஏன்னா நீ பார்த்தனா அல்மாவில் வந்து தாமான் பெருக இந்தியர்கள் நிறையா இருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து ஒரு வசதியாக இருக்கும், பிள்ளைங்களுக்கு இதுக்கு செஞ்சு கொடுப்பேன். அது ஒரு ஸ்கூலு. இந்த மாதிரி நிறையா பள்ளிக்கு ஐடென்டிஃபை பண்ணி யோசிச்சு சிந்திச்சு எப்படி இதை செயல்படணும்லாம் பிளான்லாம் போட்டு எல்லாம் கேட்பாங்க. நீங்கள் இருக்கும்போது என்ன செஞ்சுருக்கீங்கன்னு. எத்தனை பள்ளிக்கு நிலம் எடுத்து கொடுத்துருக்கோம். ப்ராஃப் இருக்கும்போது 29 மில்லியனுக்கு அந்த லேண்ட் வேல்யூக்கு ஒரு ஸ்கூலுக்கு நிலம் எடுத்து கொடுத்துருக்காரு. கட்டியிருக்கோம் ஸ்கூலை கட்டுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். என்னென்னமோலாம் செஞ்சுருக்கோம். இந்த தமிழ் பள்ளினா நம்மளுக்கு வந்து அது ஒரு இதாக இருக்கும், இறங்கிடும் உடனே. பள்ளிக்கு என்ன தேவை, யாருமே வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ஃபண்ட் வந்து 100% ஸ்கூலுக்கு போகணும், அது 100% ஸ்கூல் தமிழ் பிள்ளைங்களுக்கு பெனிஃபிட் ஆகணும்னு. ஸோ இதுதான் நம்மளோட எண்ணம். இதைத்தான் நம்ம செஞ்சோம். அப்பயும் நம்ம பேரெல்லாம் என்னென்னமோ சொல்லி கெடுத்தானுங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழ் பள்ளினா அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த இனம் சம்மந்தப்பட்டிருக்கிற வச்சு அது ரொம்ப அட்டாச்சாக இருக்கும் நம்மளால். ஸோ அந்த வேலையில் வந்து நிறையா செஞ்சுட்டு இருந்தோம் சதீஷ். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நீ பார்த்தனா இப்போ இந்த எல்பிஎஸ்க்கு வந்து அடிச்சுக்குவானுங்க. நான் வரேன் சதீஷ். இந்த எல்பிஎஸ்க்கு எல்பிஎஸ் வந்து சதீஷ் உண்மையாக என்ன செய்யலாம், எல்பிஎஸ் எப்படி நம்ம அதை இது பண்ண முடியும். எல்பிஎஸ்னா என்னது முதல்? எல்பிஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது எந்த ஸ்கூலில் இருக்கலாம், ஸ்கூலா பந்த்வான் மோடாலில் இருக்கும். ஸ்கூலா பந்த்வான் புன்னோல வந்து எல்பிஎஸ் இருக்கு. பந்த்வான் மோடால்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பந்த்வான் மோடால்னா நீங்கள் வந்து அந்த லேண்ட் வந்து கவர்மெண்டோட இல்லை, அது கேபிஎம்மோட இல்லை, கவர்மெண்டோட லேண்ட் இல்லது. அந்த லேண்ட் வந்து தானாக் ராஜான் இல்லை. அது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஸ்கூல் பண்டிடிக்கான் கீழே அது வைக்கல. அந்த மாதிரி வைக்காத ஸ்கூல் வந்து அவங்க வந்து செய்ய முடியாது. ஏன் பந்த்வான் மோடால் சொல்கிறாங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லாம் எஸ்டேட்டில் இருந்துச்சு. லேண்ட் ஓனர் வந்து அந்த எஸ்டேட் ஓனரு. ஸோ ஸ்கூல் இருக்கும். ஸோ அவனுக்கு கேசட் பண்ணி வச்சுருப்பானுங்க இது ஒரு ஸ்கூல்னு. பட் லேண்ட் வந்து ஓனர் வந்து ஒரு எஸ்டேட் ஓனராக இருப்பாங்க. அதே மாதிரி டவுன்லேயும் இருக்கும். அவங்க சொந்த நிலத்தில் இடம் கொடுத்துருப்பாங்க. சுங்கை வந்து சொந்த நிலத்தில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக அந்த நிலத்தை வந்து யார் பேரில் இருக்கணும்னு சொல்கிறதுக்கு தான் அந்த எல்பிஎஸ் உருவாக்குவாங்க. ஸோ அவங்க வந்து பம்முகாங் அம்மானாமை அவங்கள உள்ளே கொண்டு வருவாங்க, இந்த நிலம் இதெல்லாம் அவங்க பார்த்துக்கிறதுக்கு. ஸோ அந்த லேண்ட் இல்லாத ஸ்கூல்லையும் சில ஸ்கூலில் எல்பிஎஸ் இருக்குல்ல, இருப்பாங்க எல்பிஎஸ் ஸ்கூலை மேனேஜ் பண்ணுறதுக்காக இருப்பாங்க. அது வந்து ஏன்னா அவங்க அந்த பணம்லாம் வர்றது எப்படி இதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் அந்த பம்முகாங் அம்மானாமை அந்த எல்பிஎஸ்ஸை வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க லம்பாக அவங்க. ஸோ இவங்களை தேர்ந்து எடுக்கிற பொறுப்பு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வந்து அந்த ஸ்கூலில் வந்து வாத்தியர்கள் இருப்பாங்க, அங்கே பிஆர்பிஜி இருப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட்னே தான் வரும் அந்த லிஸ்ட்டு. கவர்மெண்ட்டை தான் வந்து சொல்லுவாங்க, ஜபதான் பண்டிடிகா நெகிரி தான் ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் வந்து யார் வந்து இதை ப்ரொப்போஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் இதில் வந்து எல்லாம் பொலிட்டிக்கல் காத்தி தான். யார் வந்து அந்த டைமில் அவங்க வந்து அந்த 3 பேர் இருக்கணும் ஆட்சியில் இருப்பாங்களோ, இவங்க தான் வந்து 3 பேர் இருப்பாங்க. அந்த ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க, நீ போறியான்னு. அந்த வாத்தியர்களுக்குள்ளே பேசுவாங்க, அந்த பேரை வந்து அனுப்புவாங்க யாருக்கு. ஆனால் வந்து இது வந்து டேவிட் மொத்தம் வந்து 3 இது இருக்கணும். ஒன்று வந்து பெற்றோர்கள் 3 பேர் இருக்கணும், ஃபார்மர் ஸ்டூடெண்ட்ஸ் 3 பேர் இருக்கணும், இன்னொன்று வந்து சப்போர்ட்டர்ஸ் 3 பேர் இருக்கணும். சப்போர்ட்டர்ஸ்னால் வந்து ஒரங்குலுவால அவங்க வந்து அவங்களால பள்ளிக்கு இப்போ டத்தவங்க. ஸோ இதில் வந்து அரசியல் கட்சியில் உள்ளவங்களும் வந்துடுறது. ஸோ தலைமை ஆசிரியர் வந்து செக்ரட்டரி டு த பாட், கேனாட் பி த மெம்பர். செக்ரட்டரி வேலை தான் அவங்க செய்யணும். ஸோ 10 பேர் 9 பேர் 3 பெற்றோர்கள்லேருந்து 3 பேர் இருக்கணும், முன்னாள் மாணவர்கள் 3 பேர் இருக்கணும், புஞ்சோக்கோங் 3 பேர். இதுதான் வந்து எல்பிஎஸ் இயங்கிறதுக்கு மேக்ஸிமம் 3 9 பேர் தான் இருக்கும். அதுதான் வந்து இப்போ நான் என்னை கேட்டேன்னா சதீஷ், என்னை கேட்டேன்னா அஃப்கோர்ஸ்லாம் ஒரு என்ன யோசிப்பாங்கன்னா, இந்த டத்தோ தூக்கி போட்டால் இவர் போய் ஃபண்ட் தேடிடுவார், இந்த பிஸ்னஸ் மேனை தூக்கி போட்டால் அவர் போய் ஃபண்ட் தேடுவார். அஃப்கோர்ஸ் இது இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் அவங்களை யாருன்னு பார்க்கணும், அந்த பர்டிகுலர் பர்சன். அவங்களுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த ஸ்கூலுக்கு வந்து ஃபண்ட் வரப்போகுது, இந்த ஸ்கூலில் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் ஃபண்ட் கொடுக்க போது, உடனே என்ன செய்வாங்க, அங்கே உள்ள தலைவரை தூக்கி அந்த கட்சி தலைவரை தூக்கி அந்த இடத்துல போட்டுறது. ஏன்னா அங்கே பெரிய ஃபண்ட் வருது, நீ பூந்துட்டுனா அந்த கான்ட்ராக்ட் யாருக்கு கொடுக்கலாம், யாருக்கு வந்து, ஏன்னா அந்த பாட் தானே இது பண்ணுது. ஸோ இவர் வந்து நான் போய்ட்டு எல்லாத்தையும் கேசி எடுத்து வரணுன்னா, நீ சொன்ன இந்த 3 பேர் இருக்காங்களா, இவங்களாம் ரொம்ப பேச மாட்டாங்க. நீங்கள் பேச, நீ காசு எடுத்துட்டு வர, நீ காசு கொண்டு வர, இதெல்லாம் கேள்வி வரன்ட்டு. இதுதான் நீ நான் காசு கொண்டு வந்தேன், அவங்கள கொண்டு வந்தாங்க, அவங்க தான் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கலாம், இவங்க வந்து பேசாமல் இருந்துக்குவாங்க, ரைட்டா. ஸோ இவர் டிடெக்ட் பண்ணுவார், நான் தான் இது பண்ண முடியும். இது நடந்திருக்கு, இது ரொம்ப இல்லை, இந்த மக்கள் ஸ்கூல்ல நடந்திருக்கு. ரைட்டு, அதுக்கு தான் வரேன் நான். அது வந்து
இங்கேயும் நடந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி ஆளுகளை உள்ள போட்டுட்டு அவங்க என்ன செய்வாங்க, சம்மந்தமே இல்லை அந்த தமிழ் பள்ளிக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லை. உன் பிள்ளை அங்கே படிக்கல, உன் பேரன் அங்கே படிக்கல, யாரும் படிக்கல. எப்படிலாம் படிப்பாங்க? அதான் அவங்க எல்லாம் அண்ணாக்காயா வச்ச தமிழ் பள்ளியெல்லாம் சாதாரண ஆளுங்க. இல்லை என்ன நடிவி கட்டடம் கட்டின பிறகு அந்த கட்டடத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யாரும் அந்த டேவானை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டிக்டேட்டர் மாதிரி அல்பங்களா இருப்பானுங்க. அல்ப மில்லியனர்ன்றானுங்க, டத்தோஸ்ரீன்றானுங்க, பிச்சைக்கார எச்சக்கார பசங்கன்னு தான் சொல்லணும். சாரி, நான் வந்து இந்த எபிசோட்ல வந்து நிறைய கடுமையான வார்த்தை யூஸ் பண்றேன். காமெண்ட் பண்ணிருந்தாங்களா? வர இல்ல சொல்றீங்க டேவிட், நீங்க என்ன சொல்றீங்க? கால் பண்ணி கூட சொன்னாங்களா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பாய்க்காதீங்க, அப்புறம் உங்களை மார்க் பண்ணிருப்பாங்க, உங்க மேலாம் தேவை எங்களுக்கு. நான் சொன்னேன் அதெல்லாம் பயப்படுறாங்க. நம்ம மார்க் பண்றானுங்களோ இல்லையோ டேவிட், இது தமிழ் பள்ளி பிள்ளைங்களோட வயிற்றுல அடிக்கிறீங்களா? அவங்க அப்பா அம்மா எவ்வளோ, அப்புறம் என்ன எச்ச பசங்கன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு ஹாலை கட்டி அந்த ஹால்லேருந்து வர பணத்தை வந்து வேற மாதிரி மேனேஜ் பண்ணுறாங்களாம், தமிழ் பள்ளிக்கு வந்து சேராமல் இருக்கிற மாதிரி பிள்ளைகளுக்கு. அப்புறம் என்ன வார்த்தை வந்துட போகுது? அப்புறம் வேற என்ன டேஷ்க்கு வந்து அந்த பள்ளி வந்து அந்த கட்டணம் இருக்கணும் அவங்களுக்கு இல்லாமல், பிள்ளைங்களோட நலனுக்கு பாய்க்காம நீ மேனேஜ் பண்ண போகிறா, நீ அதில் சம்பாதிக்க போகிறனா என்ன டேஷ்க்கு வந்து அந்த கட்டணம் வந்து பள்ளி பேரில் கட்டணும். நீ போய்ட்டு சொந்த நிலத்தில் உன் அப்பங்க வீட்டு காசையோ இல்லை நீ தான் வந்து அந்த டெக்ஸ்டைல்ஸ் இந்த திருடுனிய போயிட்டு அதில் கட்டிக்கோடா, போயிட்டு அங்கே எங்கேருந்து திருடின காசில் போயிட்டு சொந்தமாக ஒரு நிலம் வாங்கிட்டு ஹாலை கட்டி அங்கே நடத்துடா. ஏன்டா தமிழ் பள்ளி நிலத்தில் வந்து இப்படி தமிழ் பள்ளி நலனில் வந்து இப்படி வந்து குடியை கெடுக்குறீங்க? வேற அதுக்கு அவ்வளோ தலைடி. சரி சரி, ரொம்ப ஆத்திரப்படாங்க. நம்ம வந்து ஐடியா சொல்கிறதுக்கு தான் இருக்க போகிறேன். ஸோ அதனால் சதீஷ், இந்த மாதிரி கான்செப்டில் இந்த வெளியாள்னு எடுக்கிறாங்களே, அது வந்து என்னை கேட்டால் அது ராங்கான ப்ராசஸ். அது அது ராங்கான ப்ராசஸ். அது காலங்காலமாக நடத்திட்டாங்க அதே மாதிரி. ஸோ அது வந்து என்ன செய்யணும்னா, ஒன்று வந்து ஒரு அந்த அந்த வட்டாரத்தில் உள்ளவங்களாக இருக்கணும். எக்ஸாக்டாக அந்த வட்டாரத்தில் உள்ளவங்களை யாராச்சும் ஒரு ஆள் எடுத்து போடலாம், ஒரு வெல் நோனான ஆளை எடுத்து போடலாம். பட் த பெஸ்ட் பர்சன் யாருன்னு பார்த்தோன்னா, அஃப்கோர்ஸ் அந்த 3 பேர் வந்து பிஐபிஜிலேருந்து எடுக்கிறாங்கன்ற. என்னை கேட்டோன்னா அந்த ஸ்கூலில் வந்து எல்லா ஸ்கூல்லையும் படிக்கிறாங்களே அப்பா அம்மா, அவங்க தான் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஏன்னா அவங்க பிள்ளைங்க அங்கே படிக்குது பாரு. ஒன்று முன்னாள் மாணவர்கள், நீ சொன்ன மாதிரி 3 பேர் போடுறாங்க. என்னை கேட்டால் முன்னாள் மாணவர்களே அந்த அப்படி இல்லை, இதில் யாருமே இல்லை. தென் ஓப்பன் பண்ணு, நீ ஒரு ஓப்பன் பண்ணி ஒரு செலக்டிவ் கமிட்டி எடுத்து நல்ல பர்சனாக யாரால வந்து ஸ்கூலை மாற்ற முடியும்னு கொண்டு வா. நீ வந்து உன் கட்சி ஆளை நீ போய் போட்டுட்டு நீ மேலே எடுத்துட்டு ஃபன்னை வாங்கிட்டு அந்த ஃபன்னை கொண்டு வந்து எல்பிஎஸ்ல உள்ள போட்டுட்டு அங்கேருந்து எவ்வளோ சுரண்ட முடியுமோ. இந்த மாதிரி ஜெராம் தமிழ் பள்ளி 5 மில்லியன் செலவு பண்ணியிருக்காங்க. சுங்காம்பக்கம் தமிழ் பள்ளி இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இல்லை எவ்வளோ தமிழ் பள்ளி தெரியலையே. தலைமை ஆசிரியர் கூட சேர்ந்துக்கிட்டு தலைமை ஆசிரியர் சேர்ந்து அடிக்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன் சரி, நல்ல உதாரணம் ஒருத்தர் வால்டோர் தமிழ் பள்ளி. ஆமாம், அவர் சொல்லுவோம் சதீஷ், நம்ம பேஸ் நியாயமாக பேசணும்ல. வால்டோர் தமிழ் பள்ளி, இந்த வால்டோர் தமிழ் பள்ளி வந்து அதுவும் ஒரு சின்னோடு ஒரு கொட்டாய் மாதிரி தான் அந்த அந்த கம்பத்தோடு சேர்ந்து ஒட்டி இருக்கும். ஸ்கூல் இருக்கிறதே தெரியாது, அந்த வீடுங்களாம் அப்படியே இருக்கும், அதே மாதிரி ஸ்கூல் ஒன்று இருக்கும். ஸோ அவர் போராட்டம், இந்த ஸ்கூல் வாலண்டியர் மினிஸ்டர்லேருந்து அங்கே போய் நம்ம கிட்டே ப்ராஃபிட்டே எத்தனை வாட்டி சண்டை கொடுத்து அப்படி இப்படி பேசி கீசி கிடச்சா ஒரு லேண்ட் எடுத்து கொடுத்தாச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட் மூலிமா லேண்ட் எடுத்து கொடுத்தோம், இந்த லேண்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு. ஸோ அவர் என்ன பண்ணார், போய் ஃபண்ட் தந்தாங்க. அந்த ஸ்கூலு அந்த லேண்ட் கிடச்ச மாதிரியும் தெரியாதுல, அந்த ஸ்கூல் கட்டின மாதிரி தெரியல, பிள்ளைங்க அழகாக படிச்சுக்கிட்டு இருக்குங்க. அது புது ஸ்கூல், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்னு சொல்லலாம். நல்ல புது ஸ்கூல் சொல்கிறேன், ஒரு ஸ்கூல்லேருந்து ஒரு ஸ்கூல் அடுத்த மாற்றினதை சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் அந்த விஷயத்தில் பார்த்தா நல்ல ஒரு எல்பிஎஸ் பார்த்தோன்னா நம்ம மாதாதிங்கி தமிழ் பள்ளி மாதாதிங்கி அவங்களும் வந்து அங்கங்கே ஒரு கிளாஸ் ரூம் செஞ்சாங்க. ஒரு கிளாஸ் ரூம் வந்து 55,000 25,000 என்னமோ கிளாஸ் பை கிளாஸ் ஃபண்ட்ரைசிங் செஞ்சாங்க. செஞ்சு கட்டி அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு அந்த ஸ்கூல். அஃப்கோர்ஸ் அந்த ஸ்கூலில் உள்ள சில மேனேஜ்மெண்ட் சரியில்லை. பிஐபிஜி தான் பிஐபிஜி, ஏன்னா எல்பிஎஸ் கிட்ட வாலாட்ட முடியலன்னு பிஐபிஜி காசில் கையை வைக்கிறது இந்த வார்த்தைகள். ஸோ இந்த மாதிரி தான் வந்து சில ஸ்கூலில் நல்ல லீடருங்க இருக்காங்க, நல்ல லீடர். அவங்களோட அந்த மாதிரி லீடரை ஐடென்டிஃபை பண்ணி போடணும். இப்போ என்ன நடக்குதுன்னா, இவனுக்கு வந்து பதவி கொடுக்கணும்னா எங்கே பதவி கொடுக்கறது? ஒன்று கோயிலில் போயிட்டு திணிச்சிடுறது. அந்த கோயிலில் வந்து என்னாச்சும் கொண்டு போயிட்டு நல்லொருமாய் உள்ள போய் திணிச்சிட்டு அப்புறம் வந்து வருத்தப்பட்டு இருப்பாங்க. ஆமாம், அப்புறம் சண்டை வரும். அதே மாதிரி இப்போ தமிழ் பள்ளியில் போயிட்டு திணிக்கிறது. இந்த இடத்துல தான் அவங்க இவங்களோட அந்த விளையாட்டை எடுப்பாங்க, அந்த அரசியல் விளையாட்டை எடுக்கிறது. ஸோ என்னையே கேட்டோன்னா இது எல்லாத்தையும் ஸ்கிராப் பண்ணிட்டு தமிழ் பள்ளிக்குன்னு இந்த எல்பிஎஸோட டோட்டல் என்ன சொல்லுவாங்க, அந்த பிராத்தோரானோ அதோட எஸ்ஓபியோ அதோட ஏக்கோ நீ டோட்டலாக ரிவைன் பண்ணணும். ரிவைன் பண்ணி ஆகும். இல்லை நீங்கள் சொல்கிறீங்க அவங்க வந்து இந்த எல்பிஎஸ்க்கு வச்சிருக்கிற அந்த ஒரு இது எங்கேருந்து வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா,
சைனீஸ் ஸ்கூலோட மாடல் தான் அப்படி. ஏன்னா சைனீஸ் ஸ்கூலில் தான் இது நிறையா செஞ்சானுங்க. ஸ்கோலா பர்சன்டேஜ் என்ன போர்ட் ஆஃப் கவர்னர் அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து அவனுங்க வந்து வரப்போ வந்து அந்த டத்தோங்க அவனாம் வரப்போ அவன் க்ளீன் ஆகினா வரானுங்க. அவன் படித்த பள்ளியாக இருக்கட்டும், அவங்க வந்து பணக்காரனாவே காசு சம்பாதிக்க அவன் பணக்காரனாக இருக்கான். அவன் பணக்காரத்தில் வந்து அல்பத்தனமாக வந்து இந்த இடத்துல வந்து கையில் காசு வைக்கணும்னு இல்லை அவனுக்கு. அவனோட பணத்தை தான் செலவு பண்ணுறான். ஸோ அதே மாடல் வந்து தமிழ் பள்ளிக்கு வச்சாங்க. இங்கே வந்து சாரி டு சேலா நம்ம ஆளுங்க வந்து சில்லறத்தனமாக நடந்துக்கிறாங்க. டத்தோன்றானுங்க, டத்தோஸ்ரீன்றானுங்க வந்து தமிழ் பள்ளி பாட்டில் உட்காந்துக்கிட்டு அங்கே உள்ள காசை அடிக்க பார்க்குறானுங்க. அதான் பிரச்சனை டிவேட். ஸோ இதை நீங்கள் மாத்திரீங்க நேஷனலாக எல்லாத்துக்கும் தமிழ் பள்ளிக்கு வேண்டி தனியாக ஒரு சிஸ்டம் வைக்கணும்னு சொல்கிறீங்களா? இதை மாத்திர சீன பள்ளிகள் ஒத்துக்க மாட்டானுங்களா? ஏன்னா அவங்களோட நல்லால போய்கிட்டு இருக்கு. சரி கேட்டேன்னா இந்த லெம்பாகா வந்து நீ மாற்றுறது நீ செய்யணும். ஏன் நீ ஓவராலாக நீ ரிவைம் பண்ணி ஆகணும். அஃப்கோர்ஸ்லாம் அவன் வந்து ஃபைனான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருக்கான். இங்கே வந்து ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்குது. இங்கே ப்ராப்ளம் இருக்குது. த பெஸ்ட் வே என்னன்னா சதீஷ், த பெஸ்ட் வேன்னு பார்த்தோன்னா கவர்மெண்ட் டேக் ஓவர்லாம் பந்த்வான் ஃபுல்லி எடிட்டாக நீ போகலாம். ஃபுல்லி எடிட்டாக போ. பட் மஸ்ட் பி ஏதோ ஒரு கண்ட்ரோல் இருக்கணும். ஒரு லம்பாகா கீழே வந்து ஓவராலாக சேல் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீ இப்போ வச்சுக்கேன், இப்போ வந்து பாட்டு இந்த ஹிந்து எண்டமெண்ட் பாட்டு, இப்போ கோயில் ஹிந்து எண்டமெண்ட் பாட் கீழே கோயில் இருக்குது. யார் கண்ட்ரோல் பண்ணுறா? பாட். ஸ்டேட் கவர்மெண்ட் டைரெக்டாக அப்பாயின்ட் பண்ணியிருக்கு. அந்த பாட் வந்து அந்த கோயிலை கண்ட்ரோல் பண்ணுது. அந்த பாட் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுது. தலைவர்கள் யார், துணைத் தலைவர் யார், இந்த கமிட்டியை அப்பாயின்ட் பண்ணுது. அந்த கமிட்டி ரன் பண்ணுது. அதில் வர்ற வருமானம் வரவு செலவு வந்து ரெண்டாவது பாட் கொடுக்குது. பாட் வந்து பார்லிமெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணுது. தேர் இஸ் அ சிஸ்டம். ரைட். அந்த சிஸ்டம் கொண்டு வந்தாச்சு. அந்த சிஸ்டம் ஆல்ரெடி அழகாக இருக்குது பாருங்க. இந்த சிஸ்டம் இது இல்லாத ஒரு சிஸ்டம். ஸோ இதே மாதிரி தமிழ் பள்ளிக்கு கமந்திரியான் நினச்சா சைனீஸை நீ சைனீஸ் பள்ளியை நீ ஒதுக்கிட்டு நீ தமிழ் பள்ளிக்கு ஒரு அழகான ஒரு பாட்டை நீ கொண்டு வரலாம. இங்கே வந்து இந்த தமிழனை ஒருத்தரை தூக்கி அவங்களோட கமிட்டி மெயின் கேபிஎம்ல வந்து ஒரு கமிட்டியில் போடுறதுக்கே நமக்கு சண்டை போடுறதா இருக்கு. இடையில பேரே இல்லாம ஆகிட்டாங்க. இந்தியன் இல்லையா? இது மட்டும் இல்லை தானே? இல்லை, ஒரு சீக் தான் போட்டிருக்காங்க. தமிழன் இல்லை, அங்கேயும் சீக் தான். இந்தியன் இல்லை, சீக் பள்ளி தான் அங்கங்கே ஓடிட்டு இருக்கு. போகுது அப்படிதான் இருக்கு. இன்னும் எடுக்கலையே எனக்கு தெரிஞ்சது வரைக்கும். இல்லை கன்ஃபார்ம். இதே நீ எடுக்கலன்னா அப்புறம் அவனுக்கு எங்கே அக்கறை இருக்க போகுது? இல்லை, இப்போ நம்ம கத்தி இருக்கிறது ரூஹி தான். சும்மா வெட்டி தினமாக தான் கத்திட்டு இது. நான் வந்து எனக்கு வந்து அதில் ஒரு அன்வார் அரசாங்கம் பாரு, அன்வார் அரசாங்கம் இதான் நம்ம சொன்னமா வந்து நம்மளை கேட்பானுங்க, ஓ உங்களுக்கு சீட் இல்லைன்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரு வருஷம் ஆகுது டிவி. எக்ஸாக்ட்லி ஒரு வருஷம். இன்னைக்கு தான் வந்து நம்ம கட்சியை விட்டு வெளியாகிறதான முடிவு எடுத்து 24 ஜூலை. இன்னைக்கு தான் கன்சிடர் இன்னைக்கு தான். ஏன்னா அவனுங்க அறிவிச்சது வந்து வியாழக்கிழமை, புதன்கிழமை. இன்னைக்கு தான்ல. ஓ நீ விளையாட்டோம் நம்ம கட்சி. ஸோ இவ்வளோலாம் நடக்குது. ஒரு வருஷமாக இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம வந்து பேசுறது சமுதாயத்துக்காக பேசுகிறோம், சமூக அக்கறையோட பேசுகிறோம். அது இவனுங்களுக்கு விளங்குதா என்னன்னு தெரில. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஃபுல்லி எய்டட் சொல்கிறீங்க, விளங்கும். அது சும்மா முட்டாள் தான் இருக்குது. ஃபுல்லி எய்டட் வந்து எனக்கு வந்து டிவைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து ஐ ஹேவ் அ டிஃப்ரெண்ட் வியூ. இப்போ நமக்கு வந்து பந்த்வான் மோடால் இருக்கிறனால ஓரளவு வந்து இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. ஆனால் அதையும் வந்து டைட்டன் பண்ணுறானுங்க. இப்போ நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறப்ப அங்கே போவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஸ்கூலுக்கு வந்து ஸ்பான்சர் வருது. சரி, நல்லா ஹரீஷ், நீ வந்து நீ சொல்கிற தமிழ் ஸ்கூலுக்கு இண்டிபெண்டன்ஸ் இருக்குன்னு எவனாச்சும் ஒருத்தன் இந்த பிங்காராவோ பிபிடியோ சரி ஏதோ ஒன்று பண்ணிட்டா தைரியமாக பேசுறதுக்கு அவனுக்கு ஜெல் இருக்கா? நீ அதை சொல்லு முத. அது உண்மைதான் டிவைட், இல்லைன்னு சொல்லலை. பட் ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் நான் போய் பின்னுக்கு நிற்கிறேன். ஓ நீ சரியில்லை, நீ இந்த மாதிரி நடந்திருக்கு, நீ சரியில்லை, எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லு. நீ பாரு, இங்கேருந்து கூட்டம் போடுவாங்க பார்த்துருக்கியா? டிஎல்பி டைமில் வச்சுக்கோமே, அது ஒரு நல்ல உதாரணம். டிஎல்பி கொண்டு வரும்போது கட்டத்திலே டிஎல்பி எதிர்த்தாங்க. ஆயிரக்கணக்கான பேர் நின்னாங்க அங்கே. இது புத்தராஜால ஒரு பெரிய வார்த்தையர் வந்திருப்பான். ஒரு யாரு எல்பிஎஸ் பிஆர்பி ஜாஸ்தி போயிருப்பாங்களா? நீ மனசை தொட்டு சொல்லு. இல்லை, அது வந்து அப்படி வெயிட். இப்போ வந்து நான் பார்க்குறேன், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் பள்ளி நம்ம கேஷ்லெஸ் கேன்டீன் இஷ்யூ ஓடிக்கிட்டு இருக்க, அதில் பெற்றோர்கள் தான், எல்பிஎஸ் தான் வந்து மும்முறை காட்டுறாங்க. இன்ஃபேக்ட் வந்து பெற்றோர்கள் தான். ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சில விஷயங்கள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டேவிட், ஏன் வந்து நான் வந்து ஃபுல்லி எய்டட் வந்து வேணான்னு சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, அவனுங்க வந்துட்டு ரூல்ஸ் கொண்டு வருவானுங்க. நீ பொங்கல் செய்யக்கூடாதுன்னு அச்சாராக்கு ஆகாமான் லைன்ஸ் லைன் அரிப்படா இஸ்லாம் முடியாதுன்னு சொல்லுவானுங்க. பொங்கல் செய்ய முடியாதுன்னு வானுங்க. அப்புறம் வந்து சரஸ்வதி பூஜை, எல்லா தமிழ் பள்ளியும் சரஸ்வதி பூஜை இருக்கும். இப்போ இருக்கிற பந்த்வான் பொண்ணு வந்து செய்வானான்றாங்க. பந்த்வான் பொண்ணு இல்லை, இப்போ எல்லாமே பந்த்வான் பொண்ணு ஆச்சுன்னா அது ஒன்று ஒன்றா கொண்டு வருவானுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, அதான் சதீஷ், அந்த மாதிரி நீ சொல்கிறது எனக்கு விளங்குது. நீ என்ன சொல்ல வரனா, இந்த மாதிரி கொண்டு வந்தானுங்கன்னா சில தடைகளை கொண்டு வருவானுங்க. நம்மள கலாச்சாரத்தை உள்ள கொண்டு வர மாட்டானுங்க. தேவாரம் கிளாஸ் நடத்துகிறாங்க, அதை செய்ய விட மாட்டாங்க. திருமுறை தான் தேவாரம், அது நடத்த விட மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. இதெல்லாம் நீ சொல்கிற, அதுக்கு தகுந்தாப்புல தலைவர் அங்கே உட்காந்துருந்தா, நல்ல தலைமைத்துவம் இருந்தா, இவன் மையெல்லாம் இப்போ இருக்கானுங்களா, இப்போ இருக்கிறவனுங்க மை இருந்தா, அப்புறம் எங்கே சதீஷ் இதெல்லாம் நம்மளை வந்து இழுக்க தான் செய்வான்.
நல்லா ஸ்ட்ராங்கான ஆள் உட்காந்து இது தான் சட்டம் ராமசாமி இருக்கிறப்ப செஞ்சானுங்களா இதெல்லாம்? முடியுமா? இந்த மாதிரி வந்தான் ஒருத்தன், அங்க வந்து நீ வந்து கடவுள் வாழ்த்தை படிக்காதான்றான், தமிழ் தாய் வாழ்த்து கடவுள் வாழ்த்தை படிக்காதான்றான். ஏன்னா தலைவர், இந்த தலைவர் தானே செஞ்சு உட்கார வச்சிடலாம் செய்யலாம். தலைவருக்கு சதீஷ் நல்ல தலைவருக்கு போய் உட்காந்து இதுதான் தமிழ் பள்ளி, என் இனம் என் சமுதாயம் இங்கே படிக்குது, என்னோட அடையாளம் இதுதான் நடத்தாகணும் என்று யாராச்சும் ஆணிதரமாக சொன்னால் அப்புறம் ஏன் நம்ம வந்து பந்தோன் புண்ணோக்கு நம்ம பயப்படணும்? ஓகே, நீங்கள் சொல்கிறதுல வந்து அது வந்து ஒரு இதுதான். பட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதான் இஷ்யூ இங்கே வந்து இருக்கிறதுல வந்து அது இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து இருக்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். பட் இதை வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க, அதை வந்து ஒரு பணம் சம்பாதிக்கிற இடமா பார்க்குறாங்க. இதில் சில பேர் ஆனால் நல்ல செய்கிற எல்பிஎஸ் வந்து இருக்காங்க, எனக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ புதுசாக சுங்காய்பா காப்பெலாம் எடுத்துருக்கவங்க நல்லா செய்கிறாங்க. தி ஜஸ்ட் வாண்ட் டு ஃபைட் அண்ட் கெட் த மணி டூ த ஸ்கூல், அந்த மாதிரி செய்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி வந்து சேர்றவங்களை வந்து டேவிட் அவங்கள உள்ள விடாமல் தடுக்கிறது, அவங்கள போயிட்டு வந்து தொல்லையை கொடுக்குறது, அவங்க மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறது, அதை பண்ணுறது இதை பண்ணுறது என்னாச்சும் பண்ணி அவங்கள தடுக்கிறாங்க. உங்களோட அரசியலும் சரி, உங்களோட பணம் செய்கிறதும் சரி, நீ போயிட்டு சம்பாதிக்க வெளியே வச்சுக்கோ, தமிழ் பள்ளியில் செய்யாத. தமிழ் பள்ளி வந்து நம்முடைய அடையாளம், இந்த இனத்தோட அடையாளம். இந்த நாட்டில் தமிழ் பள்ளி இல்லைன்னா அழிஞ்சு போயிடும், நம்மளுடைய மொழி அழிஞ்சிரும். அந்த நாட்டில் நம்ம தமிழர்களாக வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். தமிழ் மொழி என்பது நம்ம அடையாளம். ஏன் டேவி, நம்ம இந்தியாவுக்கு போகிறப்ப நீங்கள் வந்து தமிழ் பள்ளியில் நீங்கள் படிக்கல, ஆனாலும் நீங்கள் இந்தியா போகிறப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு போகிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கா இல்லையா? தமிழ் வந்து அவங்களோட நல்லா பேசுகிறீங்க, அவங்களோட நல்லா பேசுகிறேன். நீங்கள் சோறு இருந்தால் சோறு கூடுறான்னா அவன் படிப்பான், ரைஸ்ன்றான். அப்படிதான் ஆயிடுச்சு தமிழ்நாடு. தமிழ்நாடு டயஸ்போரா சொல்லிட்டு கருணாநிதி மாவட்டம் பயங்கரமாக பேசிட்டு இருப்பாரு. ஆனால் அங்கே பார்த்தா சோறு சொல்கிறதுக்கு பதில் சோறா ராய்சானே என்ற கேட்குறான். ஸோ அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே தமிழ் பள்ளி இருக்குது. தமிழ் பள்ளி மூலமா நம்ம வீட்டில் தமிழ் தான் பேசுகிறோம் பிள்ளைங்கள்ட்ட, இங்கிலீஷ் மார்க்கும் இதெல்லாம் குறைவு. ஸோ நம்ம தமிழ் பள்ளி வந்து ஒரு அடையாளம். அது இல்லாமல் போச்சுன்னா இப்போ இவனுங்க பண்ணுற கூத்துலடிவி கொஞ்சமாக பெற்றோர்களுக்கு ஒரு காலத்தில் நம்பிக்கை இழந்துருவோம். இவனுங்கள்ட்ட போயிட்டு நல்லா பிள்ளைங்க படிக்கிற காசை தேடுறானுங்கன்னு சொல்லிட்டு திரும்ப அப்பா அம்மா நிப்பாட்டினாங்கன்னு வச்சுக்கோமே, பிள்ளைங்க அனுப்பாமல் நிப்பாட்டாங்கன்னு வச்சுக்கோமே, என்ன ஆகும்? பள்ளிகளுடைய எண்ணிக்கை குறையும். பள்ளிகளுடைய எண்ணிக்கை ஒரு காலத்தில் 1000ன்றாங்க, நாடு சுதந்திரம் அடையிறப்ப 888 தமிழ் பள்ளி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து 523லேருந்து 526, நஜீப் காலத்தில் 3 பள்ளி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாயா பசாரில் ஒரு கோசா தமிழ் பள்ளி கட்டினாங்க. தைப்பிங்கில் அது அம்சா இப்போ இருக்கிற எதிர்க்கட்சி தலைவருடைய தொகுதியில் வந்து ஸ்லாமாவில் இருந்துச்சு அந்த பள்ளி, வந்து ஹோலி ரூட் தமிழ் பள்ளி. அதை வந்து தமான் காயாக்கு மாற்றுறதுக்கு அம்சா தான் புஷ் பண்ணியிருக்காரு. அவர் அன்றைக்கி சொன்னார், அது செஞ்சாங்க. அப்படி தான் வந்து 526 தமிழ் பள்ளி இருக்குது டேவிட். இப்படி வந்து பெற்றோர்களுடைய எண்ணிக்கை இந்த மாதிரி அனுப்புறது குறைஞ்சிச்சுன்னா, தமிழ் பள்ளி எண்ணிக்கை குறைஞ்சி 1 பள்ளி 2 பள்ளி 3 பள்ளின்னு வந்து கடைசியாக தமிழ் பள்ளியே இல்லாமல் போச்சுன்னா ஒரு 150 வருஷத்துக்கு பிறகு இந்த நாட்டில் தமிழ் மொழி அழியும், தமிழ் இனம் அழியும். இல்லை சதீஷ், இது இப்போ நீ பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து முக்கியமான என்ன நம்ம இப்போ செய்யணும், யார் செய்யணும், என்ன செய்யணும், இது ரொம்ப முக்கியம். அதுக்கு தான் வந்து நம்ம இப்போ அரசாங்கம் இருக்க போகிறேன், கரெக்டான ஆளை தேர்ந்தெடுத்து போடணும். இங்கே தான் வந்து எல்லாம் முட்டா பையனுங்களும் பிஞ்சாராவில் உள்ளவனுங்களும் தூக்கி இதில் போட்டால் இப்படி தான் இருக்கும். நீ பார்த்துக்கோ தமிழ் பள்ளியை, தமிழ் பள்ளி தானே நீ பார்த்துக்கோன்னு விட்டுறது. ஸோ நீ பார்த்தோன்னா இன்றைக்கி நிறையா பள்ளி இன்றைக்கி பிரச்சனை இருக்குது. ஸோ உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் என்ன கேட்டுக்கிறேன்னா, தயவு செஞ்சு இந்த எபிசோட்டை நீங்கள் மற்ற எபிசோட்டை நீங்கள் ஷேர் பண்ணலான்னு பரவாயில்ல, இந்த எபிசோட்டை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன் நான் ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, எங்களுக்கு வேண்டியது இன்ஃபர்மேஷன். எந்த பள்ளியில் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன இது இப்படி போயிட்டு போகுது, நம்ம வேலையை ஒண்டி பார்ப்போன்னு இருப்பீங்க. இன்னொன்று வந்து உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கும், நம்ம போய்ட்டு இதை பற்றி பேசினாவே அப்போ நம்மளுக்கு பிரச்சனை மாட்டிக்குமான்ட்டு. அந்த மாதிரிலாம் அதை நாங்கள் எதிர்கொள்கிறதுக்கு தயாராக இருக்கோம். டேவிட், இது வந்து நீங்கள் சொல்கிறது 100க்கு 100 உண்மை டேவிட். ஏன் தெரியுங்களா, அடுத்த வருஷம் வந்து என்னுடைய பையன் வந்து தமிழ் பள்ளி தான் படிக்க போகிறான். என் வீட்டிலே அந்த ஒரு இது இருக்கும், நம்ம பேசுகிறோமே, எனக்கே சில நேரத்தில் தோணுது, நம்ம பேசுகிறோமே, நான் இன்றைக்கி நம்ம பிள்ளை போகிறப்ப வந்து அவனை வந்து ஒரு மார்க் பண்ணி பூலி பண்ணுவாங்களா, நீ பண்ணு அப்புறம் தெரியும் உனக்கு. அவங்க மற்ற அப்பா அம்மா மாதிரிலாம் நான் வந்து இருக்க மாட்டேன். என் பையனை வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து உங்களை பற்றி பேசுகிறோம், உங்களை நல்வழி தமிழ் பள்ளிகளுடைய நலனுக்காக பேசுகிறோன்றதுக்காக என் பையனை நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா அப்போ தெரியும், என்னோட சுயரூபம் தெரியும். நான் சமுதாயத்துக்காகவே நான் இப்படி பேசுகிறேன், என் பள்ளிக்கு வந்தால் நான் எப்படி பேசுவேன்னு தெரியும். அப்புறம் முதல் பேச்சு உன்னை வந்து பிஐபிஜிலே சேர்க்க மாட்டாங்க, அதுக்கு அது நான் சிஸ்டமேட்டிக்காக நவுத்துவாங்க பாருங்க. ஏன்னா நான் பண்ணியிருக்கேங்க, செஞ்சாங்க. தமிழ் பிரிவிரா ஸ்கூலில் பெருங்காலம் 2 பிள்ளைங்களும் படிக்கிறதுல மீட்டிங் போவேன், என் பேரை சொல்லாத விட்டு அவங்களுக்குள்ளே செக்கல் பண்ணிக்குவாங்க.
அதை கட்டி என் மானத்தை நான் காப்பாற்றிக்கணும், அதுக்கிட்ட நானே சொல்லிடுவேன், எனக்கு வேணாம், எனக்கு இங்கே வேலை வெளியே நிறையா இருக்குது, எனக்கு இதில் இல்லைன்ட்டு. இல்லைனா என் பேரை சொல்லி போட்டு அப்புறம் இன்னொருத்தர் பேரை போட்டு என்னை தோக்கடிக்கிறதுக்கா, ஏன்னா எல்லாம் பக்காட் பண்ணிக்குவாங்க. ஸோ இல்லை நானும் ஏஜெலாம் போக மாட்டேன், எதை இருந்தாலும் நான் பேசுகிறேன்ல. ஸோ அஃப்கோர்ஸ்லாம் இது வந்து ஃபேக் ஆகணும். என் மகளுக்கெல்லாம் ஒரு மக படித்து போயிடுச்சு, இப்போ இன்னொரு மக படிக்குது. ஆனால் ஸ்கூலில் வந்து அந்த மரியாதை இருக்கும், இவரோட மகன்ட்டா அந்த பயம் இருக்கும். அது கண்டிப்பாக இருக்கு. அங்கே கேள்விக்குறி எல்லாம் அலறுவாங்க. பட் என்ன சொல்கிறேன் சதீஷ், ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். இந்த பர்டிகுலர் இந்த யூடியூப் இந்த செமாம் பக்கம் இந்த அரட்டை மரம் இந்த எபிசோட் 57வது எபிசோட்டை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள், நிறையா பேருக்கு ரீச் பண்ண வைங்க. ஏன் ரீச் பண்ண சொல்கிறேன்னா, என்னென்ன ஊழல் எங்கே நடக்குது கண்டிப்பாக நாங்கள் உங்களை காட்டி கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் ஒண்டி கொடுங்க. எங்களுக்கு தெரியும் எப்படி வழி நடத்தணும் இவனுங்களை, எப்படி இவனுங்களை கேட்கணும், எப்படி இதை கொண்டு போகணும், எப்படி இந்த அரசாங்கத்தை புஷ் பண்ணி என்ன நல்ல திட்டத்தை அங்கே கொண்டு வர முடியும்னு எங்களால் கண்டிப்பாக முடியும்னு நினைக்கிறேன். சரி, நம்மளால் முடியும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். இது வந்து இந்த தருணத்தில் உங்கள்ட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, இது இந்த பர்டிகுலர் இந்த எபிசோட் இந்த பாட்காஸ்ட் எபிசோட தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அது ரெண்டாவது விஷயம், ஷேர் பண்ணி விடுங்க நிறையா பேருக்கு. ஏன்னா நிறையா தமிழ் பள்ளி வந்து இன்றைக்கி அடைக்கிற நிலைமையில் இருக்குது. எனக்கு ஒரு கால் வந்துச்சு, எங்கேருந்து பார்த்தீங்கன்னா புக்கே ஃப்ரேசர் வந்து இப்போ தான் கேகேபியோட எலெக்ஷன் முடிச்சு, அதில் சேர்ந்தது தான். கேகேபியில் வந்து கொலகுபுபர்லேருந்து புக்கே ஃப்ரேசருக்கு ஒரு 35 கிலோமீட்டர் தான் அந்த மேடு. ஸோ எல்லாம் அந்த பார்டரில் தான் இந்த இது இருக்குது. அங்கே ஒரு தமிழ் பள்ளி இருக்குது சதீஷ். இப்போ வந்து ஒரே ஒரு மாணவரோ 2 மாணவர் தான் படிக்கிறாங்க, ஸ்கூலில் சாட்ட போகிறாங்களா. ஸோ ஏன் வந்து ஒருத்தர் வந்து அவர் கஷ்டப்பட்டு அவர் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. என்னென்னா, அவர் இனிஷியேட் சொந்தமாக ஒரு வேனை எடுத்துக்கிட்டு கொலகுபுபர்லேருந்து ஏற்றிக்கிட்டு பிள்ளைங்களை போய்ட்டு மேலே போய்ட்டு படிக்க வச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவருக்கும் வந்து அஃப்கோர்ஸ்லாம் பணம் இல்லை. ஏன்னா அது அந்த காஸ்ட்டே வந்து ஒழுங்கான காஸ்ட் வருது, கீழே ஏற்றிட்டு வர்றது மெயின்டெனன்ஸு இதெல்லாமே இருக்குது பாரு. ஸோ அதெல்லாம் வந்து அவர் என்ன சொல்கிறாங்க, அடைக்க போகிறாங்கண்ணா, என்ன செய்ய முடியும், அதுக்குன்னு நம்ம போய் வீடு அங்கே கட்ட முடியாது. ஆனால் நான் அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா, ஒரு பிள்ளை தானே இருக்குது, பிரச்சனை இல்லை, அந்த பள்ளியை அடிக்க வேணாம், பள்ளியை மாற்றுவோம். இந்தியன் இருக்கிற எல்பிஎஸ் இருக்கணுமா, அதுக்கு எல்பிஎஸ் இருக்குது, மாற்றுவோம், அந்த ஸ்கூலை மாற்றி கொண்டு வருவோம் வேறு இடத்துக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பள்ளிகள் நிறையா பள்ளிகள் இருக்குது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. ஸோ என்ன செய்கிறாங்கன்னா, பிபிடியே வந்து ஒரு தில்லுமுள் வேலை செய்கிறது, பிள்ளைங்களை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறேன். இது வந்து கிடால நடந்தது. பட் அதோட எனக்கு தொடர்பு கொள்ளல. என்னன்னா அவங்களுக்கு பயம், அந்த ஒரு அச்சம் இருக்கும் உங்களுக்கு. என்னன்னா, இன்னைக்கு நம்ம இவனுங்களை சொல்லி இவனுங்க அடிச்சிட்டானுங்களா, நம்மளை காமிச்சு கொடுத்துருவானுங்களே, இவனுங்களுக்கு என்னாச்சு நம்மளும் வந்துடும், அந்த மாதிரி தயவு செஞ்சு நினைக்காதீங்க. கொடுக்க மாட்டோம் இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம செஞ்சதும் இல்லை சதீஷ், செஞ்சது இல்லை. அதான் எல்லாம் என்ன சொல்லுவோம், நீங்கள் தலையிடாதீங்க, இதை நாங்கள் பார்த்துக்கிறது தான் போவோம். எங்களுக்கு வேண்டியது அந்த ப்ரூஃப் இன்ஃபர்மேஷன், அதை வச்சுட்டு நாங்கள் போயிடுவோம். ஸோ அந்த வேலையில் வந்து நிறையா ஸ்கூல் வந்து என்ன நம்ம செய்யறது சதீஷ், அந்த பர்டிகுலர் அந்த ஸ்கூலில் என்ன செய்யறதுன்னா, பிள்ளைங்களை வந்து டஃப்டா பண்ண போகிறாங்களா, பிபிடியில் டஃப்டா பண்ணுறாங்களா, என் பிள்ளை வந்து நான் அந்த ஸ்கூலில் டஃப்டா. ஸோ பிபிடி சொல்கிறது, இந்த ஸ்கூல் டஃப்டா பண்ணாத, நீ வேறு ஸ்கூல் போய் பாரு, இந்த ஸ்கூலுக்கு போ, அந்த ஸ்கூலுக்கு போகணும். ஏன்னா குறைக்கிறது ஸ்லோலியாக சிஸ்டமேட்டிக்காக தமிழ் பள்ளிகளை மூட வைக்கிறது, சிஸ்டமேட்டிக்காக பிள்ளைங்களை அந்த ஸ்கூலில் குறைச்சிட்டா இந்த ஸ்கூல் வந்து முறையிட்டு இல்லை, ஸ்கூலை அடைக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஸோ ஆனால் வந்து ஸ்கூலை அடைக்கலாம். எங்களுக்கு அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம என்ன சதி செய்யுது, எஸ்டேட் உள்ள பூந்துட்டு பிள்ளைங்க ஆபத்தான ஒரு பாதையில் போயிட்டு ஆபத்தான ஒரு பாதையில் வரணும். எஸ்டேட்லாம் வந்து கிட்ட இருக்காது, உள்ளுக்கு தூரம் கம்பத்துக்குள்ள உள்ளுக்கு பூந்து போகணும், கிளாப்பாசா வீட்டு உள்ள. ஸோ அஃப்கோர்ஸ் பட் என்ன நம்ம சஜஸ்ட் பண்ணுறோன்னா, அந்த ஸ்கூல் லைசன்ஸ் வந்து இன்னும் உயிராக வச்சுக்கோங்க, அர்பன் ஏரியாவுக்கு மாற்றுவோம். ஏன் சதீஷ், ஒரு காலத்தில் எஸ்டேட்டில் இருந்தவங்க வந்து அர்பன் ஸ்லாம் போனாங்க, பட் வந்து ஸ்கூலை பீண்டா பண்ணல. ஆமாம், அதுதான் பிரச்சனை. இப்போ நம்ம ஸ்கூலை பீண்டா பண்ணுவோன்றோம். மாய்கா பண்ண பெரிய பிரச்சனை ஸ்ரீ சாமிவேலு காலத்தில் அவர் வந்து மேபி அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, அவர் ஜேகேஆர் மினிஸ்டராக இருந்தார், பள்ளி பட்டுறதுக்கு அவரோட திட்டம் என்னன்னா 3 எஸ்டேட் பள்ளிகளில் லைசன்ஸ் எடுத்து ஒன்றா காக்கிறது. தமிழ் பள்ளிகளோட எண்ணிக்கை 888 526 குறைஞ்சதுக்கு காரணம் வந்து இதுதான். அவங்க 3 லைசன்ஸ் ஒன்றா சேர்த்து ஒரு லைசன்ஸ். சைனீஸ் வந்து அந்த மாதிரி விட மாட்டாங்க. அந்த ஒரு பள்ளியோட லைசன்ஸை ஒரு பள்ளி, நீங்கள் லாடாங் ஹார்க்ராஃப்னு இப்போ வந்து சிங்மிங்னு ஒரு பூச்சவங்கள ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த லாடாங் ஹார்க்ராஃப்ன்றது வந்து பத்துகாஜா எஸ்டேட் உள்ள இன்னும் அந்த இடத்துல தமிழ் பள்ளி ஒன்று இருக்கா. ஸோ எஸ்டேட் உள்ள இருந்த தமிழ் பள்ளி லாடாங் ஹார்க்ராஃபை நான் வந்து 2006 போகிறப்போ ஒரு வாட்டி பார்த்தேன், என்னடா லாடாங் ஹார்க்ராஃப் பூச்சோங் சிட்டி சென்டர் கிண்ட்ராரா நடுவில் இருக்கேன்ட்டு. அப்புறம் பார்த்தா அந்த சன்வே குரூப் காசை போட்டு கட்டி கொடுத்து நீங்கள் அந்த பள்ளியோட பேரை மாற்றிட்டாங்க. லைசன்ஸு பேரால உள்ள லைசன்ஸு, ஸ்லாங்கூரில் நிலம் கொடுத்து டெவலப்பர் மாற்றிருக்கலாம். நம்ம அதை செய்யலை. இப்போனாச்சும் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ செய்ய ஆரம்பிக்க நானே அடூனா இருக்கிறப்ப ட்ரை பண்ணுவேன் பெட்னாக் ஸ்கூலு. இந்த அரசாங்கம் வந்து இவ பேச்சை கேட்டுக்கிட்டு கோர்ட்டில் இருந்த கேஸை வேறு பிடுங்கணும். இந்த அமைச்சர் நீங்கள் கோர்ட்டில் உள்ள கேஸ் எடுத்துருங்க, அந்த ஸ்கூலோட லைசன்ஸ் வந்து நான் மாற்றுறதுக்கு வந்து நான் அப்ரூவ் பண்ணுறேன்ட்டு கேஸ் எடுக்கிறோம். ஆஃப்கோர்ஸ் சீட்டு கிடைக்கல, நம்ம இது பண்ணுறோம். இப்போ போயிட்டு பார்த்தா வந்து இல்லை முடிஞ்சிருச்சு, அந்த லைசன்ஸ் முடிஞ்சிருச்சுன்றாங்க. நான் டேவிட்
முடிச்சிட்டானுங்க. இதுதான் சதீஷ், இதுதான் நான் சொல்கிறேன். இதுதான் வந்து தலைவர்கள் இருக்கணுன்றேன். அதால் தான் வந்து வீணாக போனவனாலும் இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற எம்பிங்க எவனாச்சும் ஒருத்தனை தூக்கி அங்கே வந்து மினிஸ்டராக போடுங்க. இந்த கேள்வி கேட்டு புஷ் பண்ணணுமாச்சும், ஏன்னா அவனை நம்ம அடிப்போம், அவன் போய்ட்டு அந்த அப்படியாச்சும் அடிச்சாச்சும் மண்டையில் கொட்டி தட்டி அரைஞ்சி துப்பி அப்பயாச்சும் போயிட்டு அந்த கேபினட்டில் இப்போ பிரைம் மினிஸ்டர் மண்ணுக்கு தமிழ் பள்ளி கூடுன்ட்டு அந்த போட்டேன் அடி அடிக்கிறானுங்க. எஜுகேஷன் மினிஸ்டர்கிட்ட போய்ட்டு கையெடுத்து காலில் விழுந்து அந்த 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 கேபினெட்டில் உட்காந்துருப்பாங்க 30 பெரிய மேசையாக இருக்கும். அதில் மேலே ஏறி இப்படியே படுத்து கையெடுத்து கும்பிட்டாச்சும் ஸ்கூலில் செய்வாங்களா, எதை செய்வாங்களா அந்த மாதிரி அடி வாங்குவாங்களா, அந்த மாதிரியாச்சும் யாராச்சும் ஒரு இடத்த மினிஸ்டர் எடுத்து போடுங்க. இன்னைக்கு வந்து கோவிந்த் சிங் ஒன்று சொல்லி ஒன்றும் இல்லை, பரவாயில்ல, அவர் சிங் வரதுக்கத்தை பார்த்துக்கிட்டோம், அவர் வேலையை பார்த்துக்கிட்டோம். நம்மளோட சமுதாயத்தோட பிரச்சனை, சமுதாயத்தை வந்து தமிழ் படித்த தமிழ் மினிஸ்டர், தமிழ் பேசுகிற மினிஸ்டர் ஒரு ஆள் இருந்துச்சுன்னா அவங்கள தமிழ்லே கேட்குற கேள்வியில் அங்கே ஆட்டோமேட்டிக்காக தமிழ் ஸ்கூல் மாறி கரெக்டான வரைக்கும் வரும். இதை நம்ம செய்கிறதுக்கு இந்த சமுதாயம் வந்து எல்லாம் ஒற்றுமையாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு தான் நம்ம ஃபைட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாம் என்ன நினைப்பு, நீங்கள் மினிஸ்டர் ஆகிறதுக்கான்ட்டு அது காலங்கள் பதில் சொல்லிட்டோம். இப்போ இன்னும் எலெக்ஷன் கிடையாது. இப்போ இருக்கிற வீணா போனவனாவே இருக்கட்டும், அந்த ஆமை குஞ்சியாகவே இருக்கட்டும், யாரை வேணா இருக்கட்டும், எவனோ ஒரு ஆள் அங்கே இருக்காங்க எம்பிங்க, யாராச்சும் ஒரு ஆள் எடுத்து மினிஸ்டராக எதுவுமே எந்த என்ன சொல்லுவாங்க, எந்த துறையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ வந்து வெறும் கோழிங்களை பார்த்துக்கோ, கோழி முட்டை விடலையான்னு அதுக்கு ஒரு மினிஸ்டர் திறந்து நீ வச்சாலும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நீ வந்து ஜபத்தான் பிரதம மந்திரி கீழே இருந்துக்கிட்டு மந்திரிக்கு வந்து பேக்கை தூக்கிட்டு பிரைம் மினிஸ்டருக்கு பேக்கை தூக்கினாலும் பிரச்சனை இல்லை, நீ ஒரு மினிஸ்டர் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அஸ் லாங் நீ கேபினெட்டில் உட்காந்துருப்ப, எப்பயாச்சும் ஒரு நாள் வாயை திறந்து இந்த தமிழ் பள்ளிக்கு ஒரு லேனை கொடுத்துருங்க. கொடுக்க முடியாதுன்னா அங்கே காலில் கையிலாச்சும் உளுந்து தோலோங்களா டத்தோன்னு கீழே உளுந்தாச்சு இந்த பள்ளியை மாற்றி கொடுத்துனா அந்த சமுதாயம் வரப்போகிற காலத்தில் தமிழும் வளரும், இந்த சமுதாயமும் வளரும். இந்த தமிழுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் இருக்கும். இது நம்மளோட அடையாளம். அந்த அடையாளம் அழியாமல் வாழ்க்கை பூரா இருக்கணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். இதுக்கு தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். பட் இது கூட புரியாமல் கூட ஒன்றை ஜாடுறாங்க, டெய்லி பேசுறது. இவனுக்கு உரிமையை பேசிக்கிட்டே இருப்பானுங்க, உரிமையை செய்கிறானுங்க. இப்படி தான் உரிமையை சொல்லி 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 இன்னைக்கு வந்து 2 பேருக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கோம். 2 பேர் வாழ்க்கை தரத்தை மாற்றிருக்கோம். போன மாதம் ஒரு வீடு, இந்த மாதம் ஒரு வீடு, அடுத்த மாதம் ஒரு வீடு வரும். இது வந்து சஸ்பெண்ட் இருக்குது. ஸோ யாருக்கு வீடு வாங்கி கொடுத்துருக்கோன்னா என் சொந்தக்காரனுக்கோ இல்லை என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கோ, என் சொந்தக்காரனுக்கும் இல்லை, யார் சொந்தக்காரனுக்கும் இல்லை, கஷ்டப்பட்டுக்கிட்டு கொண்டினால வாழ்ந்தவங்களுக்கும், வீடு இல்லாமல் காடியில் வாழ்ந்தவங்களுக்கும், கஷ்டப்படுறவங்களுக்கும் குறை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சில பேர். இவங்களுக்கு நான் வந்து அரிசி வாங்கி கொடுத்துட்டேன், போன மாதம் தான் வாங்கி கொடுத்தேன், இவங்களுக்கு நாங்கள் நிறையா செஞ்சுருக்கோம், என்ன செஞ்சுருக்கீங்க, அரிசியும் கோதுமாவும் வாங்கி கொடுத்துருக்கோம், அது நிறையா செஞ்சுருப்பாங்க. இத்தனைக்கும் வந்து மாநில அரசாங்கம் வந்து ஸ்லாங்கோர் அரசாங்கம் நேற்று வீடு வாங்கி கொடுத்ததுக்கு நேற்று தான் அவங்க வீட்டுக்கு போனாங்க. அதுக்கு முன்னால் வந்து அது வந்து மாநில அரசாங்கம் வந்து ஸ்லாங்கோர் இருக்காரு, பாப்பா ராயுடு, பக்கத்தில் இன்னொருத்த கணபதி ராயுடு. இந்த ராயுடுங்களாம் வந்து அந்த டைம்ல உங்களுக்கு கண்ணு தரல தானே. இந்த நியூஸ் வந்தோன்னு என்ன பண்ணியிருக்கணும், சுறுசுறுப்பாக போயிட்டு ஒரு வீடு எடுத்து, பரவாயில்ல என் பாக்கெட் உள்ள காசை எடுத்து நான் கொடுக்குறேன், இல்லைன்னா அரசாங்கத்திலேருந்து வாங்கி கொடுக்குறேன், இல்லைன்னா உனக்கு தெரியும் பாரு பயங்கரமான பிஸ்னஸ் மேன், எலெக்ஷன் வரும்போது ஒண்டி லட்சக்கணக்காக போயிட்டு டொனேஷன் வாங்குறீங்க, ஏன்னா நீங்கள் கேட்டால் காசு கொடுக்க மாட்டானுங்க, நம்ம கேட்டாவே காசை கொடுக்குறாங்க, இந்த சரவணன் கேட்டாவே காசை கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து சாதாரண மக்கள் எடுத்து கொடுக்குறாங்க, சாதாரண மக்கள் மூலிமா நாங்கள் பார்த்துக்கிற நிலைமை ஆயிடுச்சு, நமக்கு நாமே வீடு வாங்கி கொடுத்துட்டோம். அதே மாதிரி இதில் என்னது இந்த நெகிரிசி மீனல்ல பார்த்தீங்கன்னா மகா தலைவர் டிஏபியோட தலைவர் அங்கே இருக்காரு, அவரோட குட்டி தலைவர் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு எஸ்கோ. இவர் எங்கே போனாலும் பின்னாலேயே போவார், அவர் அப்படி போயிட்டு அவர் ஒரு எஸ்கோ ஆயிட்டாரு. இல்லை அவர் வந்து போன டேர்ம்ல எஸ்கோ போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டு பொலிட்டிக்கல் செக்ரட்டரி அவனோட பேக்கை தூக்க போனவர். இப்போ வந்து ரெண்டாவது திரும்பி வந்து எஸ்கோ இதுக்கு வந்துட்டாரு. அதில் இன்னொருத்தர் இருப்பாரு, இப்படி உழுவார் காலில், இப்படி காலில் விழுவாங்க, அவரும் தான் அங்கே இருக்காரு. அப்புறம் இன்னொரு தலைவர்கள், இந்திய தலைவர்கள் நிறையா இருக்காங்க அந்த ஸ்லாங்கோர் மாநிலத்தில். என்ன சொல்லுவாங்க, அரசியல் என்னது எஸ்கோவும் இருக்காங்க, கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் மினிஸ்டர் இருக்காரு. அந்த கவசான்லேயே ஒரு தமிழை வந்து கொண்டினால ஏரில் கால் உடஞ்சி போய் சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு கொண்டினால ஆங்காட்டில் இருந்தாலாம். ஏன் உங்களை தேடி வரல, ஏன் எங்களை தேடி வராங்க, ஏன்னா சமுதாயத்துக்கு ஏதோ ஒன்றுகிட்ட போனால் ஏதோ ஒன்று நடக்கும்ன்ட்டு. அதே மாதிரி அவருக்கு வீடு வாங்கி கொடுத்து, அவங்க பிள்ளைங்களுக்கு படிக்கிற ஃபிக்ஸில் டெபாசிட் காசை போட்டு விட்டு, இத்தனை வயசு மட்டும் அதுங்க வந்து படித்து யூனிவர்சிட்டிக்கெலாம் போட்டுன்ட்டு, அவங்க அப்பா வேலையே செய்ய முடியாது, அவங்களுக்கு மாதம் ஒரு 2000 வர்றதுக்கு வருமானத்தை தேடி கொடுத்த இந்த மக்களுக்கு தாண்டா செலக்ட் பண்ணோம். இந்த மக்கள் அவங்களுக்கு ஓட்டு படித்த அவங்க செஞ்ச ஒரு சாப கேடுறாது, சாபம்
என்ன சொல்லுவாங்க, ஒரு அவங்க செஞ்சது ஒரு பெரிய தப்பு. உங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்கள் இந்த சமுதாயத்தை மாற்றுவீங்கன்னு 2 வீடு வாங்கி கொடுத்துருக்கோம், 3வது வீடு வருது. இந்த மாதிரி சில சின்ன விஷயம் நிறையா வருது. நிறையா செய்யலாம். நிறையா பேர் நம்மளுக்கு கேள்வி கேட்குறாங்க. பட் வந்து நம்மளோட ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட்டை போட்டால் இவனுங்க காசை தள்ளுறானுங்கன்ட்டு கணக்கை கேட்குறானுங்க. ஸோ அதாலே அவங்க அக்கௌண்ட் போடுறது நேரடியாக மக்களோட அவங்க அது ஒன்றும் பெட்டர் டேவிட். இல்லை பெட்டர். பட் இருந்தாலும் வந்து சின்ன வரும்போது எல்லாத்தையும் நம்ம மக்கள்கிட்ட போக முடியலையே. இப்போ அன்றைக்கி கூட 1800 ஒரு பையனுக்கு காசு கட்ட சொன்னாங்க. யூனிவர்சிட்டி என்ன யூனிவர்சிட்டி மலாயால 1800 கட்டணம் தான் அந்த பையன் படிக்க. அன்றைக்கி ஒரு லேப்டாப் வந்துச்சு. அந்த லேப்டாப் ரெண்டு வந்துருச்சுல. இந்த காசுல எங்கே போகிறது? நம்மளே இங்கே இன்சூரன்ஸ் எவனாச்சும் வாங்குவானா? இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பாருங்க கீழே தயவு செஞ்சு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. அதில் வந்துச்சுன்னா கொஞ்சம் காசு வச்சுக்கிட்டு அந்த காசால் நம்ம சமுதாயத்தை மாற்ற முடியாது, செய்ய முடியாது. பட் எனக்கு இங்கேருந்து போக முடியல, அவங்க பிரச்சனையை கேட்கறதுக்கோ அது ஒரு வழி பார்க்கலாம்ல. அதே மாதிரி தான் பிஸ்னஸ் இருக்குது பாருங்க. இங்கே என்னது நம்மளோட டேல்ஸ் ட்ரைனிங், நல்ல என்ன சொல்லுவாங்கன்னா நல்ல ஃபேமிலியில் பேக்ரவுண்ட் இங்கே இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சீக்கு வந்துருச்சு. அந்த சீக்கு வந்து ஆர்ட் சீக்கோ இல்லை டிரான்ஸ்பிளான்ட் செய்யணுமோ, விதவிதமான சீக்கு இருக்குது. மலேசியாவில் வந்து செய்ய முடியாது. பட் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் தான் தோணும். அப்போலோவில் போய் செஞ்சானா அவன் 3 மடங்கு காசு வாங்குவான். பட் அந்த 3 மடங்கு இல்லாத அங்கே உள்ள ரேட்டுக்கே சீப்பான ரேட்டுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு நம்மளும் வந்து என்ன சொல்லுவாங்க மெடிக்கல் டூரிசம் செய்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் செஞ்சுமா கஷ்டப்படுறவங்க வந்தாங்கன்னா அங்கே நாங்கள் குறைச்சி தான் கேட்போம், தவிர அதுலேருந்து பெரிய வருமானம் வரப்போகிறது இல்லை. ஸோ இந்த மாதிரிலாம் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பிஸ்னஸை கொஞ்சம் செஞ்சுட்டு அந்த காசை வச்சுட்டு தான் போய்ட்டு அதே கேள்வி கேட்குறானுங்க, நீங்கள் எப்படி அங்கங்கே போயிட்டு வரீங்கன்ட்டு. ஏன்னா இப்போ இருக்கிற தலைவர்கள் அதை செய்ய மாட்டானுங்க. அவன் குடும்பத்தையும் அவன் வயிற்ற பொழப்பையும் பார்த்துக்கிட்டு வேலை எது நீங்கள் அதில் ஒன்று பார்த்தோன்னா இந்த இப்போ கவுன்சிலராக எடுத்தாங்க பாருங்க. எங்களுக்கு பதில் இங்கே எனக்கு பதில் ஒரு கவுன்சிலர் எடுத்தாங்க. அவரோட இன்னொரு கவுன்சிலர் கூட எடுத்தாங்க. இந்த 2 கவுன்சிலர் வந்து இல்லை அவர் வந்து எடுத்தோடனே ஒருத்தர் வந்து இது வெல்ஃபயர் வாங்கிட்டார். எடுத்தோன்னே வெல்ஃபயர், ஏன்னா வெல்ஃபயர் வாங்கினா வந்து சீட்டு கொடுக்குறாங்க கவனிங்க. ஸோ அவர் ஒருத்தர் வாங்கினாரா, இன்னொருத்தர் கடை தந்துட்டாரு பாருங்களேன். நம்ம 5-6 கூட துணி கடை தந்தார். 1 வருஷம் கூட இல்லை. நான் வந்து 10 வருஷம் கவுன்சிலர். நான் 5 வருஷம் கவுன்சிலர், 5 வருஷம் அடுன்னு. நான் என்ன வச்சிருக்கேன்னா என்னை பற்றி சொல்லுவாங்க பாருங்க. என்னது தூள் வைக்கிறேன், மசாலா சென்டர் வச்சுருக்கேன், நாசி கண்டா வச்சுருக்கேன், அப்புறம் என்னது சம்சு கடை வச்சுருக்கேன். சம்சு கடை சிரிக்கிறானுங்க. அப்புறம் காவாஷ் வச்சுருக்கேன்றானுங்க. ஆனால் அதெல்லாம் கற்பனை, அவனுக்கு பண்ண கற்பனையில் தான் நான் அப்படி இருக்கேன். பட் எனக்குன்னு ஒன்றும் இல்லை இருந்துச்சுன்னா நல்லா தான் இருந்திருக்கும். அப்போ நல்லா அதுமாதிரி அந்த மாதிரி தான் சேர்த்துருக்கோம். அவனுக்கு மாதிரியே இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பட் இப்போ அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட சேவிங்ஸும் முடிஞ்சுக்கிட்டு வருது. அது எப்போ முடிஞ்சிருச்சுன்னா எங்களுக்கு தெரியும் என்னடா செய்யுதுன்னு யோசிச்சுக்கிட்டு. இருந்தாலும் அந்த இன்சூரன்ஸில் கொஞ்சம் வருது, எங்கெங்கேயோ கொஞ்சம் அப்படியே தேடி அங்கங்கே பிடிச்சி நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து டொனேஷன் கேட்க கிடையாது. பிஸ்னஸ் முடிஞ்சால் கொடுங்க, அது மூலியமாக சிறப்பாக செய்யலாம். பட்டு சில விஷயம் வந்து டொனேஷன் தேவைப்படும். மக்களுக்காக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை தான் அதை வந்து சரி பண்ணுறோம் சதீஷ். இதை தான் சரி, நான் ரொம்ப பேசிட்டேன். இல்லை, ஐ திங்க் தமிழ் ஸ்கூல் இதில் ஆரம்பித்து ரைட்டாக முடிச்சிருக்கீங்க. இது வந்து எங்களுடைய சமுதாய கடமை. இதை நம்ம பேசலைன்னா என்ன சொல்லுவாங்க, அக்யூஸ்ட் எஸ் சார்ஜ்ட் எஸ் அக்யூஸ்ட்னு சொல்கிறாங்க. நான் அந்த மாதிரி தான் சமுதாயத்தோடைய பிரச்சனைன்னு வரும்பொழுது அதை பேசணும், அதற்கான தெளிவை கொடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இந்த வேலையில் வந்து இந்த டேவிட் சொன்னது போல் இந்த எபிசோட் வந்து தயவுசெய்து அனைவர் கூடயும் பகிருங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி அட்டூழியங்கள் அநியாயங்கள் நடக்குதுன்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். குறிப்பாக தமிழ் பள்ளி விஷயத்தில் நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். ஓகே, அவ்வளோதான் சதீஷ். செம்பாம் போக்கோ சதீஷ். 57 சூடான எபிசோட்டு. வார்த்தைகள் கொஞ்சம் கடினமாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ் பள்ளியில் இந்த மாதிரி செய்கிறப்ப அது கோவம் வந்து நம்ம காட்டாமல் இருக்க முடியல. மீண்டும் சந்திப்போம். நன்றி. மரம்.